லாஜிக்கா ஒரு கொஸ்டின் கேக்குறேங்க. ஓ, லாஜிக்கா ஒரு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கிட்னி அம்ஜத் மாத்தி எனக்கு லாஜிக்கா ஒரு சொல்லு சொல்லு பதில் சொல்லு சொல்லுங்க. நான் வந்து இத வந்து உண்மையாலுமே சொல்லு நான் சொல்லு எந்த சொல்லு ஜட்ஜ்மென்ட்டோடயும் கேட்கல. சொல்லு கேளு, நான் பதில் சொல்றேன். கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் சொன்னாருங்க. இவ்வளவு ஆமா, படம் நடிக்கிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்குதுங்களா? அன்னைக்கு இல்ல அவர் ஆரம்பிக்கலன்னு சொன்னாரு. அன்னைக்கு என்ன இருந்தது? கோவிட் இருந்தது. சரிங்க, கோவிட் தான் போயிடுச்சே. திருப்பி நீ கோவிட் தான் போச்சு. அப்போ கோவிட் இப்ப இருந்தது இல்ல, போயிடுச்சுங்களாங்க. அப்போ ஒரு கிட்னி டிரான்ஸ்பர். ஒரு நிமிஷம் புரிஞ்சு கேள்வி கேட்டலாம், பதிலுக்கு சொல்லும் போது புரிஞ்சுக்கும். ஓகே, அவர் கோவிட் இருக்கும்போது அவருடைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கிற மெடிசின் அவருக்கு ரொம்ப ப்ராப்ளமா கொடுக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தாலதான் அவர் நியாயங்க. வரல. நீங்க சொல்ற விஷயம் நியாயங்க. இப்ப வந்து அவர் ஆரோக்கியமா இருக்காரு சார், சூப்பரா இருக்காரு. இது எனக்காக கேட்கல பிரதர். தலைவன் இன்னும் 100 வருஷம் வரணும் ஆசைப்படுறேன். இல்ல, இன்னொரு நிமிஷம் கேளு. இப்ப இது ஒரு நிமிஷம் கேளு, ஒரு நிமிஷம் நீ கேக்குற கேள்வி நான் பதில் சொல்றேன். இப்ப 26 கேளியா, நீ கேக்குற கேள்வி நான் பதில் சொல்றேன். ஒரு வருஷம் ரஜினி ஃபேன்ஸ் அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் பிரசாந்த். ஏன்னா நம்ம வந்து நீங்க ஏன் வரல அப்படின்னு கேக்குறது தப்பு. ஏன்னா அவங்களுக்கே தோணல. இப்ப நானா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிறந்ததுல இருந்து வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் தீவிர ரஜினி வெறியன் தான். சரியா? இப்பவும் எனக்கு ரஜினி வெறியன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா விஜய் பிடிக்கும். ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு நல்லதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவோம்ல. நம்ம வந்து இப்போ வேலை பண்ணும் போது பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்போம். அதுக்கு அடுத்தது நல்ல வேலை கிடைக்குதுன்னா மேல போவோம். அதே மாதிரிதான் வந்து ரஜினி ஃபேன்ல இருந்து நானும் அப்கிரேட் ஆகி விஜய் ஃபேனா இருக்கேன். எனக்கு இத்தனைக்கும் தலைவரை பிடிக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ரஜினியோட அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஏன்னா நம்ம அதுல போய் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தோணல. என்னெல்லாம் வந்து நானா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னபோது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அப்பா பாட்சா டைம்ல இருந்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரா தலைவர் வந்து எனக்கு முடிச்சிடறேன். பேசவே விட மாட்டேங்கிறீங்க. தலைவருக்காக ஒரு விஷயம், தலைவருக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க ரசிகன் பண்றதை விட நாங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவரு எங்களுக்கு தேவை, அவர் அரசியலுக்கு வந்து பண்ணணும்ன்றதுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. சரி சார், பட் இவ்வளவு வருஷமா வந்து இவ்வளவு வருஷம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை தரேன்னு சொல்லிட்டு தரேன்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லிட்டு நாங்க அத பத்தி ஃபீல் பண்ணலையே பிரதர். நீங்க நல்ல ரஜினி ரசிகர் நீங்க பண்ண வேணாம். நான் உங்களை பண்ண சொல்றேன், நீங்க பண்ண வேணாம். ஒரே நிமிஷம் இருங்க ப்ளீஸ். அண்ணா அம்ஜத்ண்ணா, இப்போ இது வந்து நீங்க ஃபீல் பண்ணலைங்கண்ணா. ஆனா நாங்க மல்டிபிள் நியூஸ் சேனல்ஸ்ல அன்னைக்கு வந்து சார் வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றப்போ வந்துண்ணா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பாவி எரிச்செல்லாம் பார்த்தோன்னே வெறுத்து போய் பேசினாங்க. அதான் சொல்றேன், ஒரு 10 லட்சம் பேர்ல 10 லட்சம் பேர்ல ஒரு 100 பேர் தப்பா பேசினா அந்த 100 தான் நெகட்டிவ் தான் ரியாக்ட் ஆகும். நெகட்டிவ் தான் வெளியில தெரியும். ஓகேவா? அந்த 100 பேருடைய அதுதான் தெரியும். அதை வச்சு ஜட்ஜ் பண்ண கூடாதுல்ல. இல்ல அதை வச்சு ஜட்ஜ் பண்ண நீங்க சொல்றது கரெக்ட். நான் இன்னொன்னு ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க. நீங்க ரியாக்ட் பண்ணணும், நீங்க வந்து வருத்தப்படணும், இதுக்கெல்லாம் சொல்லல. நானும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் சொன்னோன்னு வந்து ஐயோ அட்லீஸ்ட் வந்து ஒரு புதுசு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு புது இது வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன். அவர் முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், யாருமே பண்ணல. நீங்க உங்களுக்கு இருக்கிற வந்து மனவெறிச்சலை வந்து நீங்க கண்டிப்பா தலைவருக்கு காமிச்சிருக்கணும். நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இப்போ அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது என் அப்பா வரல அப்படின்னும் போது நான் ஏன் பிரஸ் பண்ணணும்? ஓகே, என்ன சொல்லணும்னா சார், அது நீங்க வந்து 5 வருஷத்துல வந்து சிஎம் சீட்ல உட்காந்து போட்டு இருக்கிற எஃபர்ட்டை வந்து நீங்க ஒரு 3 மாசத்துல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு படம் நினைச்சு போடும் போது அதை விட அதிக எஃபர்ட் இருக்கும். எனக்கு உங்க நடிக்க வேணாம் இல்ல அப்படியே நீங்க நடிச்சாலும் நான் சொல்றது கேளனா, அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது கோவிட் பிரதர். ஓகேவா? அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது கோவிட். அந்த டைம்ல அவர் ஒரு இப்போ மாநாட்டுக்கோ இல்ல எந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கோ அவர் போக முடியாது. புரியுதுங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ வந்து அதுக்காக கோவிட் போயிடுச்சு இப்போ நீங்க மறுபடியும் அரசியல் வாங்கன்னு சொல்லவே இல்ல பிரதர். நமக்கு எல்லாருக்கும் வந்து ரஜினி சாரோட ஹெல்த் முக்கியம். அவர் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். கார்த்திக் ப்ரோ, இது நம்மளுக்காண்டி இல்ல, நான் அதுக்கு இல்ல அம்ஜத்னா, உண்மையாலுமே போய் ஒரு ஆரோக்கியமா படங்கள் நடிச்சிட்டு இருக்காருன்னா நிறைய ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புனா அவர் வர்றது அப்படிங்கிறது ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு. நான் சொல்றேன், ஒரு நார்மல் பர்சனுக்கு ஓகே பிரதர், ஒரு நார்மல் பர்சனுக்கு ஓகே. அவர் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல இருக்காரு, புரியுதுங்களா? ஒரு நார்மல் பர்சனே நீங்க சொல்றது ஓகேங்க. சினிமால நடிக்கும் போது அது அஃபெக்ட் ஆகாதா?
சினிமா நடிக்கிறது நீங்க அவர் இல்ல அவர் சினிமா நடிக்கிறது அவர் எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க நீங்க சரி சரி பாத்துருக்கீங்களா? 3 மாசத்துக்கு ஷூட்டிங்ல அவர் எப்படி கேர் 3 பண்ணிக்கிறான்னு மாசத்துக்கு ஒரு பாத்தோம். படம் நடிக்கும் போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா தானே இருக்க போகுது. 3 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு அவருக்கு 2 hours ஆக்ட் பண்ணுவாரா? ஒரு நாளைக்கு 2 hours ஆக்ட் பண்ணுவாரா? அவர் ஹெல்த்துக்கு தகுந்த நீங்களே கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? லைவா பாருங்க பிரதர். நாங்க இல்ல அவர் கூட நாங்க இல்ல நாங்க அவர் கூட இருக்கிறோம். அவர் பண்றத லைவா பாக்குறோம். அவருக்கு எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன் சார். அதே மாதிரி தான் வந்து அவர் வந்து சிஎம் சீட்ல உட்காரும் போதும் 236 இதுக்கு வந்து எம்எல்ஏ இருக்க போறாங்க. 234 எம்எல்ஏ இருக்க போறாங்க. அதுதான் பிரதர் அப்ப சொன்னா. நான் அதான் சொல்றேன். அப்ப சொன்னாரு, எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. ஆனா அது டிக்ளேர் பண்றப்போ கோவிட் அவரு இல்லன்ட்டாரு. சரி ஓகே, அவர் கழுத்தை பிடிச்சிட்டு வர அளவுக்கு நாங்க கேவலமான ஃபேன்ஸ் இல்ல. என் தலைவனுக்கு என்ன ஹெல்த் முக்கியம்னா அதுதான் முக்கியம். 15 வருஷமா கேட்டு தானே விட்டோம் நம்ம. பரவாயில்ல. அதுல நான் ஏன் இன்னைக்கு பிரசாந்த கேக்குறேன்னா, நான் ஏன் பிரசாந்த கேக்குறேன்னா, இன்னைக்கு இது வரைக்கும் நான் ட்வீட் போடுவேன். எந்த ஸ்பேஸ்லயும் நான் வரமாட்டேன். நான் எந்த ஸ்பேஸ்ல வரமாட்டேன். எனக்கு என்ன கோபம் வந்ததுன்னா, அவர் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போடல. யார் என்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, சாப்பாடு போறான்னு அது ரஜினி ஃபேன்ஸுக்கு என்னைக்காவது ஒரு இடத்துல குமரி இல்ல எங்களுக்கு தலைவர் சாப்பாடு போறான்னு ஏமாத்திட்டாரு என்னைக்காவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றேன். ரஜினி சார் வந்து வெறும் ரஜினி ஃபேன்ஸ்க்கு மட்டுமே சொந்தமானவர் கிடையாதுன்னா. ஆனா நீ வந்து நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுக்கல. நான் என்ன கேக்குறேன் பிரசாந்த், சாப்பாடு விஷயத்தையும் ரஜினி ஃபேன்ஸ்க்காக ரஜினி சொன்ன விஷயம் ஓகேவா? அதே நீ பப்ளிக் ஸ்பேஸ்ல பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரஜினி சார் வந்து பொதுமக்களுக்கு சொந்தமான ஒரு மனிதர்னு, மிகப்பெரிய பப்ளிக் ஃபிகர்னு, சரிங்களா? கண்டிப்பா பிரசாந்த், கண்டிப்பா பிரசாந்த். இதோட எஃபெக்ட் சொல்றேன். 20 வருஷமா தமிழக மக்கள் சப்கான்சியஸா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அவர் நிஜமாவே வந்து இந்த சிஸ்டத்தை மாத்தி நமக்கு வந்து ஒரு சமயம் ஒரு நல்லாட்சி கொடுத்துருவாங்கன்ட்டு எல்லாருமே சப்கான்சியஸா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுல என்னன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அதாவது அவர் அனௌன்ஸ் பண்ணாம ஏதோ இன்னைக்கு டிசப்பாயின்மெண்ட் அவர் வரமாட்டேன்னு சொன்னார்ல அந்த டைம்ல. இது வரைக்கும் உன்னை யாராவது கேட்டிருக்குமா? ஏன்னா உனக்கு டிசப்பாயின்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். நீ ஒரு 6 மாசம் ஃபீல் பண்ணிருப்ப, என்னடா இவர் வரலையே. அதை பத்தி ஃபேஸ் இன்னைக்கு நீ சொன்ன பேஸ்ல சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஹர்ட் ஆச்சு. அதை சொல்லுங்க. ஏன்னா நான் தொடர்ந்து அபியூசஸ் வந்து கண்டினியூஸா என்னைக்கெல்லாம் விஜயனை நம்ம சப்போர்ட் பண்ணி நிக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பர்சனலா வந்து அபியூஸ் பண்ணி பர்சனலா முடக்கிறதுக்கு ஒரு வேலை வந்து ஒரு செட் ஆஃப் ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே பண்றானுங்க. விஜய் சப்போர்ட் பண்ண இல்ல நான் கேக்குறேன், விஜய் சப்போர்ட் பண்ற ஒன்ன ஸ்டக் பண்ணா நான் விஜய்க்கு விடுற ஓட்டு நின்றுணுமா? அப்படி இந்த அறிவு வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் இல்லைன்னா. இல்ல அதான் கேக்குறேன். ஒன்ன ஸ்டாப் பண்ணா விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு போற நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வைக்கிறேன். அவரு வந்து ரஜினிய ஒரு விமர்சனம் பண்ணிட்டான்ட்டு நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்களே, இதே ரஜினி ரசிகர்களை போட்டு எவ்வளவு அபியூஸ் பண்றாங்க. இவர் கட்சி கொடிதானே அறிவிச்சாரு, மக்களுக்கு என்ன பண்ண போறோம் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள இவ்வளவு அபியூஸ் பண்றதா? முன்ன ரஜினி ரசிகர் எல்லாருமே மாறணும். என்ன பிரதர்? ரஜினி ரசிகர் இருக்கிற மென்டாலிட்டி எல்லாமே மாறணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை போட்டு இந்த அளவுக்கு அபியூஸ் பண்றது நீங்க நிப்பாட்டுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்லாமே நிப்பாட்டுவாங்க. திருப்பி நான் சொல்றேன் என்னன்னா, ஹலோ கேக்குதா ப்ரோ? இன்னொரு பாயிண்ட் நான் வைக்கிறேன், இங்க பாருங்க ப்ரோ. அவருக்கு உடம்பு சரியில்லை, அழைச்சிட்டு வரல, காரணம் எல்லாம் கிடையாது. அவர் பயந்து போய் தான் ஒதுங்கி போயிட்டாரு. ரஜினி வந்து பயந்து போய் தான் ஒதுங்கி போனாரு. இது உண்மை, என்னால நிரூபிக்க முடியும். ஒரு யூடியூபர். ஹலோ, யாரோ பேசணுங்க. இன்னொன்னு எல்லாருமே நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல கோவிட் இருந்தனாலதான் தலைவர் அதுக்கப்புறம் ஏன் படம் நடிச்சாரு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிட்னி ஃபெயிலியர் இருந்து, ஒரு கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் இருந்து அவர் 2.5 months இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தவர். ஓகே, COVID will easily affect and cause death to a immunocompromised patients. அதாவது பிபி, கிட்னி ஃபெயிலியர் இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஈஸியா வரும். ஸோ அது ஒரு காரணம். செகண்ட்லி, நம்ம அந்த கோவிட் டைம்ல அவர் போய் ஒவ்வொரு இடத்துல பிரச்சாரம் பண்ணாங்கன்னா 1000 பேர் 5000 பேர் எல்லாம் குமியுவாங்க. ஸோ கோவிட் மோர் ஸ்ப்ரெட் ஆயிடும். இவர் கட்சி வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் வேவ் இதை விட டபுள்வா இது வந்துச்சு. ஸோ அவர் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான், இல்லைன்னா எதுக்கு அவர் December 29 அனௌன்ஸ் பண்ணணும்? அப்போவே அனௌன்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம்ல, தைரியமா அனௌன்ஸ் பண்ணாரு. பட் considering the public and his own personal consequences, he didn't start the party
as simple as that. சரி, நான் ஒரு பிரசாந்த் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. என்னன்னா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க ரஜினி அவர் பாலிடிக்ஸ் வரலன்ட்டு. ஜனநாயக நாட்டுல வரல அதெல்லாம் 2வது திங். ஓகேவா? வந்தவங்கள இதே இன்னைக்கு இவர் கேட்டாரு ஏன் இவ்வளவு விமர்சனம் பண்றாங்கன்ட்டு. இதே ரஜினி அரசியலுக்கு வரும்போது தான் இங்க எல்லாருமே தான் விமர்சனம் பண்ணாங்க. நிறைய பேர் விமர்சனம்ன்றது ஒரு அரசியல் கட்சிக்கு புதுசு கிடையாது. எல்லாருக்குமே வந்து அது திமுகல இருந்து அதிமுகல இருந்து எல்லா கட்சிக்குமே சின்ன சின்ன கட்சிக்குமே இங்க விமர்சனம்ன்றது வந்து ஒரு இது கிடையாது. அது எல்லாருக்குமே வர்றதுதான். அது புதுசா வந்தாலும் சரி, எக்ஸெப்ஷன் அவர் ஆக்டரா இருந்தாலும் சரி, அவர் என்ன ப்ரொஃபஷனலா இருந்தாலும் ஒரு சமூகத்துல ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி இங்க வர்றாங்கன்னா அது எல்லாருக்குமே ஒரு காமன் திங் தான். விமர்சனம்ன்றது வந்து வரதான் செய்யும். அது வந்து அவங்க கட்சியோட எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போறாங்கன்றது அது அவங்களோட தனி இது. அதுக்காக விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுன்னா அது தப்பு. அது தப்புன்னா விமர்சனம் பண்ணா அதுக்கு கரெக்டா ப்ரோ நான் சொல்றதை கேளுங்க. விமர்சனம் பண்ணலாம், நல்லா கேளுங்க. விமர்சனம் பண்ணலாம், ஒருத்தவங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இல்ல சபா, அதாவது என்னன்னா அவங்க அதே மாதிரி பிரசாந்த், நான் உங்கள்ட்ட நீங்க அந்த ஸ்பேஸுக்கு போனீங்க, அதாவது சிம்மைக்கு அவங்க நிறைய முரண்பாடான கருத்து வச்சிருந்தாலுமே அவங்கள பார்த்து நீங்க ஒரு வார்த்தை விட்டது அது ரொம்ப தப்பு. அது இல்ல சபா, நான் என்ன விட்ட என்ன பண்ணான்னு கேட்டேன், அவ்வளவுதான். வாங்க ரஜினி ரசிகர்னு போடுற, இல்ல வாங்க ரஜினி ரசிகர்னு போடுற, ஒருத்தன் உனக்கு பிரச்சனைனா நீ எல்லாரையும் இழுத்துருவியா? இல்லண்ணா, திருப்பி இது வந்து ஒரு ரசிகர் 2 ரசிகர் பண்ணா பரவாயில்லண்ணா. இல்ல உனக்கு பேரு ட்விட்டர்ல உங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குதுன்னு எல்லா ரஜினி ஃபேன், விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கு நீ எல்லாரையும் இழுத்துக்குவியா? அதுல இழுத்துட்டா என் தலைவனையும் அசிங்கப்படுத்துவியா நடுவுல போட்டு? அது வந்து அவங்கிட்ட சொல்லுங்க, நான் பேசல, அவங்கிட்ட சொல்லுங்க. நான் அவங்கிட்டயும் பேசிட்டு தான் திருப்பி உன்கிட்ட சொல்றேன். இனி அந்த தப்ப பண்ணாத. ஒருத்தன் பேட்டறானா அவனை இன்டராக்டா வந்துட்டு டைரக்டா ஃபைட் பண்ணு. நம்மள தூண்டுனா திருப்பி பேசலாம் செய்வோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. திருப்பி பேசினா நீ திருப்பி ரஜினி எழுப்பியான்னு கேக்குறேன். என்னன்னா ரஜினி எழுப்பி அதுக்காக ரஜினி இழுக்கலன்னா அவர் இழுக்கல. நீ அப்படிதானே பேசுற, நீங்க அப்படிதானே பேசுற. உன்ன வந்து நீ உன்ன வந்து அவன் என்ன கேட்டான், நீ தான் இது கேக்குறேன். இப்ப அவர் அஃபெக்ட் ஆனது அது யாரு பொறுப்பு? யார் அஃபெக்ட் ஆனது அது யார் பொறுப்பு? எதுக்கு? இல்ல இப்ப அவர் பர்சனலா அவர் அபியூஸ் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப அவர் யாரு டிஃபெண்ட் பண்ணுவா? நீங்க சொல்ல வேண்டியது உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ற எல்லாத்துக்கும் நீங்க பண்ண தப்புக்கு நீ ஏன் அவரை இருக்கிற? நீ அவரை பேசுற உன்னை யார் நான் உன்னை அபியூஸ் பண்றேன்னா இல்ல பிரசாந்த், நான் உன்னை அபியூஸ் பண்றேன்னா நீ என்கிட்ட பேசு. நீ எதுக்கு அவர் பிடிச்சி இழுத்துட்டு வர? இப்ப ஒரு விஜய் ஃபேன் பேசுறானா விஜய் ஏன் எடுக்கிற? அஜித் ஃபேன் பேசுறா அஜித் ஏன் எடுக்கிற? அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுங்க. ஒரு கூட்டமா வந்து உட்காந்துட்டு அவரை ரெப்ரசன்ட் பண்ணி பேசினா திருப்பி இதுதான் பதிலுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இதான் மேட்டர். எப்படி இல்லங்க, நான் வந்து ரொம்ப நாகரிகமா தான் திருப்பி பேசிக்கிறேன். நான் இது அநாகரிகமா எதுவும் பேசுறேன் இல்ல. இப்போ நீ நாகரிகமா பேசுறா, நானும் உன்கிட்ட நாகரிகமா பேசிக்கிறேன். நான் அப்ப பேசுறது சரி, அதுல ஏதாவது கெட்ட வார்த்தைகள் இருக்குங்களா? அதாவது இருக்குங்களா? என்ன நியாயமான மக்கள் நீ போட்டிருக்கல ட்விட்டர்ல, அது ஆடியோ கேளு, உனக்கு தெரியும் நீ எப்படி பேசியிருக்கேன்னு. அதுல ஏதாவது கெட்ட வார்த்தைகள் இருக்குதுங்களா? ஆடியோ கேளு உனக்கு தெரியும் நீ என்ன பேசியிருக்கன்றது உனக்கு புரியும். நான் மேல ஷேர் பண்றேன், நீங்க பேசுனது தப்பா கரெக்டான்றது நீங்களே ஆடியோ கேளு, உனக்கு அப்ப புரியும் நீ என்ன பேசியிருக்கன்றது. தவறு, கண்டிப்பா தவறு, அதை விடுங்க. அததான் சொல்றேன், அத மாதிரி பேசாத. ஏன்னா நாங்க கவலை பண்ணல, அவர் அரசியலுக்கு வரலன்னாரு, அதை பத்தி கவலை பண்ணல. இல்ல நீங்க கவலைப்படலங்கிறதெல்லாம் இல்லைங்க. இங்க தமிழக மக்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்க ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி திருப்பி எல்லாரையும் சேர்த்துக்கிற பத்தியா? நான் அததான் சொல்றேன். நீ ரஜினி சார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன். ரஜினி சார் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன், தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் நாங்க ஃபீல் பண்றோம். நான் என்ன சொல்றேன், அவரை எந்த விஷயத்துக்கும் நாங்க ஒரு ரசிகன் அந்த ரசிகர்கள் வந்து அப்படி எப்படி நடந்துக்கணும்? ஒரு பொதுவெளியில வந்து ஒரு யூடியூபரை வந்து நீங்க அவமானப்படுத்தி தான் அதுல புலனாய்வு அடைவீங்களா? நான் என்ன சொல்றேன், பொது வழியில ஒருத்தவன் உன்னை திட்டுறானே, நீ அவனை திட்டுன்ற, நீ அவனை பேசு. எதுக்கு நீ அவன் தலைவனை அவன்கிட்ட பேசு. அவன் சாப்பிட கேள்வி ப்ரோ 1 ஹவருக்கு முன்னாடி அவர் என்ன ட்வீட் பண்ணிருக்காரு பாருங்க. இல்லைங்க, பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? பிரசாந்த் சார் அந்த ட்வீட் ஒன்னு போட்டாரு. அதாவது தைரியமா விஜய் சார் வந்ததுக்கு இது அப்படின்னு சாதாரணமா ஏதோ ஒரு ட்வீட் போட்டாரு.
சோ இன்னொருத்தர் கேட்டாது யார சொல்ற தைரியமா அப்படின்னு சொன்னபோது பிரசாந்த் சார் ட்ரிகர் ஆகி இது ஆமா நான் வந்து இவரை தான் மீன் பண்ணேன் அப்படின்னு அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இல்லைங்க, யாரை மீன் பண்ணங்க? நான் எதுவுமே சொல்ல தலைவா. அப்படி எதுவுமே யாரையுமே பர்டிகுலரா நான் எந்த ஸ்டாரையுமே சொல்ல தலைவா. நான் நல்லா பிரசாந்த் பாருங்க. உண்மையை சொல்லுங்க, மனசு தொட்டு உண்மையை சொல்லுங்க. நீங்க யார சொன்னீங்க எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல இல்ல என்ன வேடம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், மனசு தொட்டு உண்மையை சொல்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நிஜ முகமாவது சார் இருக்குதா? இன்னைக்கு விஜய் படம் வருது, விஜய் ஃபேன்ஸ் கூட இருப்பாங்க. அவ்வளவுதான். திருப்பி நாளைக்கு அஜித் படம் வந்து அஜித் ஃபேன்ஸ் கூட இருப்பாங்க. ரஜினி படம் வந்தா ரஜினி ஃபேன்ஸ் அதான் பிசினஸ். ரஜினி அந்த மாரி மோட்டிவ்ல போவாத நீ காமனா இரு. நான் என்ன சொல்றேன், நீங்க வேற என்ன இவனுக்கு சும்மா ஆனா நமக்கு வந்து சாபம் விட்டுட்டு சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதிட்டு எப்ப பாருன நாம இப்போ என்ன உடனே என்ன ஒரு டைலாக் வரும்னா கர்மா உன்னை பாத்துக்கிறேன். வாய்ஸ் கிளியரா இல்ல. கேக்குதாண்ணா? ஹலோ கேக்குது அண்ணா. அதாவது இல்லண்ணா, எப்ப பார்த்தாலும் கர்மா வந்து உன்னை உடம்ப பார்த்துக்க இது பண்ணிக்கும். அப்போ கர்மா நல்லா இருந்தாலும் எல்லாருமே உடம்பு நல்லாவே இருந்திருக்கலாம்ல, சூப்பரா இருந்திருக்கலாம்ல. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கர்மா கெட்டு போச்சா? நான் சும்மா எதனாவது கர்மா உன்னை பார்த்துக்கு இந்த பார்த்துக்கு நாம ஏதோ பெரிய போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கிறதுண்ணே. ஓ அண்ணா அதை விடுங்கண்ணா. நீங்க வந்து போட்டிருக்கீங்கண்ணா சேவ் கேர்ள்ஸ் ஃப்ரம் பிரசாந்த், ஜாக்கிரதை புரோக்கர் பிரசாந்த் அப்படின்ட்டுண்ணே. அப்ப அது என்னண்ணா, அது கரெக்டாண்ணே? ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது. அதான் அண்ணா அம்ஜத் போட்டிருக்காரு ஜாக்கிரதை புரோக்கர் பிரசாந்த் போட்டிருக்காரு. நான் புரோக்கர் எப்படின்னா கண்டுபிடிச்சீங்க நீங்க? இவரு அபியூஸ் பண்ணிருக்காரு. இல்ல இவர் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு லெசன் எடுத்துட்டு இருக்காரு நமக்கு. அண்ணா வந்து லெசன் எடுத்துட்டு இருக்காரு கம்ப்ளீட்டா வந்து ஒருத்தனை கேளுங்கிறாரு. அப்ப இதுலயே எக்ஸாம்பிள் தெரியுதுல்ல. வேடன் சொல்லுங்க, வேடன் இதுக்கு பதில் சொல்லுங்க வேடன். நான் என்ன சொல்றது? பிரசாந்த் என்னமோ நீங்க வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டும் தான் அபியூஸ் பண்ற மாதிரியும் மத்த எல்லா ஃபேன்ஸும் அபியூஸே பண்ணாத மாதிரி பேசாதீங்க. இங்க பாருங்க, இல்லங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. இல்லைங்க, இது வந்து ஒரு சைக்கிள். இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, அப்புறம் அஜித் ரசிகர்கள் சண்டை போடுவாங்க, விஜய் ரசிகர்கள் சண்டை போடுவாங்க. இது மாறி மாறி நடக்கிறதா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த விஜய் ஃபேன் அந்த கொடி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த வச்சுட்டு நீங்க வந்து ரஜினியை வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டா நீங்க பேசுறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அதுதான் ட்ரிகர் ஆகுதுங்கிறேன் நான். நீங்க விஜய் வேணா புகழ்ந்துக்கங்க, என்ன வேணா பண்ணுங்க, யாரும் எதுவுமே சொல்ல போறது இல்ல. நீங்க ஜாடமாடையா ஜாடமாடையெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் அவ்வளவு சரி நேரா பேசுறீங்க. அப்ப நேரா விஜயோட சரி நீங்க சொல்றீங்களா ரஜினி வந்து ஓகே ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்க தைரியம் இல்ல நீங்க சொல்றீங்களா? அப்ப விஜய் வந்து சரி விஜய் இவ்வளவு தைரியமா என்ன பேசிருக்காங்க? அரசியல் தலைவரை பேரு சொல்லி எதிர்த்து விஜய் என்ன பேசியிருக்காரு நீங்க சொல்லுங்களேன். அப்ப என்னங்க கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு மேட்டரே இல்லைங்க. இது சரிங்க, இது வரைக்கும் ரஜினி சார் ஆரம்பிச்சிருப்பார்ல. சரி அதான் தெரியுது, உங்க பயஸ் தெரியுது. கமல் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சொன்னாரு, ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் என்ன சொன்னாங்க, ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே, அப்ப ஒரு பெரிய மேட்டர் இல்லன்னா ரஜினி சார் ஆரம்பிச்சிருப்பார்ல. சரி இப்ப விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு அரசியல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க இப்பதாங்க கொடியேத்தி இருக்காரு. கொடியேத்தணும்னா என்னங்க அடுத்த நாளே பண்ண முடியுங்களாங்க? என்னங்க ஏதோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி என்ன பண்ணு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ என்ன பண்ணு நினைக்கிறீங்க நீங்க? பைபர் இல்ல அது அக்செப்ட். அவருக்கு அரசியல்ல விருப்பம் இல்லையோ, உடம்பு சரியில்லையோ, அவர் பண்ணல, அது அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி நீங்க அவங்க எனக்கு பிரசாந்த் மேல என்னன்னா, நீங்க அவருக்கு அரசியல் ரீதியா நீங்க என்னன்னா விமர்சனம் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு சினிமால அந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அது தப்பு தான். அது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய அப்படி பண்றீங்க. நீங்க விஜய் பத்தி பாராட்டி பேசுறதுக்கு 1000 விஷயம் இருந்தா அது பேசிட்டு போங்க. அவர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து அரசியல் ரீதியா நீங்க அவரு வரலையோ விருப்பம் இல்லையோ ஏதோ ஒண்ணு அவர் உடல் ரீதியாவோ ஏதோ ஒண்ணு வரலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். ஏன் பேசுற சபா நான் வந்து வாண்டடா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க 4 பேர் பண்றதுக்காக நீங்க வந்து 4 பேர் இல்ல அதுதான் திருப்பி சொல்ற சபா. 4 பேர் இல்ல 4000 பேர் சேர்ந்து பண்றானுங்க. அப்ப அதுக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. வைபர் சொல்லுங்க. வைபர் வெல்கம் வைபர். எல்லா ரசிகர்களும் பண்றதா உங்களுக்கே தெரியும். இவ்வளவு வருஷம் நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர், நீங்க ஒரு போஸ்ட் போட்டு நடக்கிறதாங்க இது. இல்ல வேடனே, இந்த காமெடி எவ்வளவு நாள் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்கற நான். இது நிக்காது பிரச்சனை, அது உங்களுக்கு தெரியும் விஷயம் தானே. இது கடந்து போய் நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். திமுகல ஒரு அமைச்சர் கலாய்க்கிறாருன்னு வச்சுங்க, பேசிடுவானுங்களா இவனுங்க? செஞ்சிட மாட்டாங்க.
இல்ல பிரசாந்த் ப்ரோ ஒரு நிமிஷம். பைபிள். இல்ல சபா அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன் ஒரு நிமிஷம். அவர் என்ன போட்டிருந்தாரு நேத்து? ஜஸ்ட் விஜய் வந்து நேத்து அரசியலுக்கு வராரு, ஒரு கொடி அறிமுகப்படுத்துறாரு, அவ்வளவுதானே? யார் சைட்ல இருந்து அதிகமா நெகட்டிவ் சரி பரப்புனாங்க? வைபர், நான் அதான் சொன்னேன். இங்க வந்து எந்த அரசியல் இல்ல ஒரு கட்சிக்குமே நிமிஷம் அவர் இது எந்த ஒரு அரசியல் நிமிஷம். கட்சிக்குமே நான் விதிவிலக்கு என்ன இல்ல. சொல்றேன்னா, விமர்சனம்ன்றது அரசியல் ரீதியா ஒரு ட்வீட் அதுதான் பண்ணிருக்காரு, வைபர். ஒரு நான் ட்வீட் என்ன பண்ணிருக்காரு. சொல்றேன்னு ஜஸ்ட் கேளுங்க. யார் இல்ல அவர் வந்து ஒரு இப்போ அரசியல் களத்துக்குள்ள யார் ஆமாங்க, வந்திருக்காங்களோ இதைத்தானே போட்டாரு. அரசியல் இதுக்கு களத்துக்குள்ள யார் எல்லா வந்து அவர் அரசியல் அபியூஸ் பண்ணது? கட்சிக்குமே இது விதிவிலக்கு கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் நீங்க விமர்சிக்க கூடாதுன்னு இல்ல கிடையாது. யார வேணா இல்ல சபா. விமர்சிக்கலாம். அதேதாங்க. அந்த ட்விட்டுக்கு விமர்சிக்கும் போது கீழே அவங்க அவர் தொண்டர்கள் அபியூஸ் பதிலடி பண்ணது கொடுக்க யாரு? போறாங்க. அவர் அவ்வளவுதான். பேரை இதுதான் நடக்க இல்ல போகுது. அவர் ரஜினியோ இல்ல யாரையுமே மென்ஷனும் பண்ணல. அப்ப வந்து யாருமே வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது ரஜினிய. இல்லையே, பண்ணலாமே. நான் பண்ண வேணாம்னு சொல்லியே. நான் இல்ல ஆனா அவரு அப்புறம் என்ன தைரியமா இவ்வளவு நான் கொதிக்கிறதுக்கு என்ன நான் கொதி காரணம்? எனக்கு நான் புரியலையே. சொன்னதை கேளியா? எல்லாருமே இங்க அரசியல் ரீதியா விமர்சனத்துக்கு நீங்க ஒரு நிமிஷம், 1008 விமர்சனம் எல்லாருமே இங்க பண்ணிக்கோங்க. விமர்சனத்துக்கு பிரசாந்த் வந்து இன்னைக்கு மத்தியான ஸ்பேஸ்ல பட ரீதியால நிறைய பேசியிருந்தாரு. அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் நான் சொன்னேன். அதே மாதிரி சிம்மையை பத்தி தப்பா பேசினாரு, அதுல உடன்பாடு இல்லைன்னு தான் சொன்னேன். இல்லைங்க, நான் எதுவுமே தப்பா பேசலீங்களேங்க. ஏங்க என்ன நான் இப்ப கேட்டுதாங்க வந்தேன் அந்த இல்ல ஆடியோ. என்னங்க அவளா அது அப்படித்தாங்க. என்ன மட்டும் இல்லைங்க, யாரோ 10 பேர் போட்டாங்க, தொடர்ந்து ஏதோ இதெல்லாம் பேசிட்டே பேசிட்டு தாங்க இருக்கீங்க. இருக்கா அது அப்படின்னு என்ன சொன்னாங்க. என்ன என்ன மட்டும் போடலைங்க, 10 பேர் என்ன மட்டும் போடலைன்னா என்ன பிரச்சனைகளை சிக்க வைக்கிறேங்கிற அந்த பிரசாந்த் ப்ரோ, எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்கன்ட்டு. நீங்க என்னங்க சொன்னேன் நானு. இல்ல ஃபைன், நோ எக்ஸாக்ட் ப்ராப்ளம். இட்ஸ் கோயிங் டு பி. நீங்க அது உங்க பிரச்சனை, உங்க டேக், அது உங்களோட இது. இல்ல ஒரு நிமிஷம் சபா. சின்மையெல்லாம் வந்து அவங்க சார்பா அவங்க வந்து பேசிட்டோம். நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து இப்ப வந்து இதை வந்து அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. எதுல ஆரம்பிச்சது? இப்ப அவர் வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்றாரு. இப்ப எல்லாரையும் ஒண்ணு சொல்ற மாதிரி அவரு ரஜினி சொல்றாரு, எனக்கே அவ்வளவுதானே? ரஜினியோட அரசியல்ல எல்லாரையுமே எனக்கு பெருசாலாம் இம்பாக்ட் கிடையாது. ஆமா, நான் ரஜினி அதுதான் அரசியல் தான். சொல்லிட்டேன். அரசியல் அத கூட ஒரு எங்க பேரை கூட சொல்லலைங்க அவரு ட்விட்டு கீழே வந்து திட்டினா அப்புறம் வைபர், அதுக்கு நான் ரிப்ளை பண்ண சொல்றதை நீ மாட்டாங்களா? இப்ப கேட்கவே மாட்ட உங்க வைபர். ட்விட்டு கீழே ஒருத்தவங்க இல்ல வந்து பிரசாந்த், தொடர்ந்து அபியூஸ் பண்ணிட்டே இருந்தா இல்ல பதில் வருமா பிரசாந்த் வராதா? இன்னைக்கு மத்தியானம் சினிமா ரீதியாவும் நிறைய பேசியிருந்தாரு. சபா ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் என் சைடு தப்பு தான் சபா, அதை ஃப்ரீயா விட்டுங்க. அது ஒரு பெரிய இது இல்ல. நாம இன்னும் ஈகோ பிடிச்சவங்க கிடையாதுங்க மத்தவனுக்கு நான் மாதிரி. உங்க ஸ்பேஸ்லயும் இல்ல, அந்த ரெக்கார்டு கேட்டு தான் நான் வந்து சரி ஏன் இவர் இப்படி பண்றாரு அதுதான் இல்ல கேக்குறேன். ஓகே இல்ல அது ஓகே, அது ஓகே. அது கொஞ்சம் வார்த்தைகள்லாம் சரி மாத்தி பேசியிருக்கணும். அது ஓகே. இந்த ராணா வந்திருக்காரு, வாங்க ராணா, வெல்கம் ப்ரோ. வணக்கம் பிரசாந்த் ப்ரோ. நான் வந்து அந்த ஸ்பேஸ்ல நானும் இருந்தேன், உங்ககிட்ட பேசணும்னு தான் மேல வந்து அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. வேற வழி இல்ல ப்ரோ. இல்ல அங்க பயங்கர சத்தமா இருந்துச்சு. ஐ அக்ரி. அது விடுங்க. பட் ஏன்னா ஐ வாண்ட் டு டாக் டு யூ அங்க. ஏன்னா உங்க பிரசன்ஸ் இல்லாம அங்க சும்மா பேசிட்டு பிரயோஜனம் இல்ல. ஆனா கண்டிப்பா இது ஒண்ணு எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறது வந்து யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட். அது வந்து நீங்க தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அங்க அந்த ஸ்பேஸ்ல வந்து சில பேரை நீங்க பர்சனலி நீங்க வந்து இறங்கி திட்டி இருக்கீங்க. அது வந்து அது ரெக்கார்டட் ஸ்பேஸ். அது ரெக்கார்டட் ஸ்பேஸ். அது நீங்க ப்ரோ ராணா நீங்களா சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். டெய்லி ஒரு ஸ்பேஸ்ல போய் பேசிக்கிட்டே எல்லாரையும் அபியூஸ் யார் பண்ணிட்டு யார் நீங்க அபியூஸ் பண்ணா? சொல்றீங்க. யார் அபியூஸ் பண்ணா? வைபர் உனக்கு என்ன பத்தி தெரியும். நான் யார் அபியூஸ் பண்ணா? கபிலன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்துகிட்டு கபிலன் ஸ்பேஸ்ல அவர் யார்? அவரு நீங்க சொல்லுங்க. இல்ல அவரோட வாய் இல்ல. நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க வைபர். அடுத்தவங்களுக்கு வந்து பணம் எடுக்கிறீங்களே, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும் இப்போ? சரி ஓகே, சரி எதுல என்ன சொல்லணும் வைபர்? ஒன்ன திட்டி இருக்கேன் முதல்ல. ஒன்ன நான் திட்டி இருக்கேன். இத்தனை வருஷமா நீ பாத்துட்டு இருக்க. எதுல ஸ்டார்ட் ஆச்சு? நீ பண்ற வேலைக்கு ஒன்ன நான் திட்டி இருக்கேன். நான் பர்சனலா இறங்கி திட்டி இருக்கேன். ஓகே, இந்த பிரச்சனை எதுல ஸ்டார்ட் ஆச்சு? எதுல ஸ்டார்ட் ஆச்சு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன். நான் ஏன் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். அவர் என்ன தப்பு பண்ணாரு நீங்க தான் சொல்லணும். தெரியுமா ப்ரோ, கம்பேர் பண்ண வேணாம். இப்ப விஜய் வராரா, அதுதான் இங்க விஷயம். விஜய் நீங்க ஒருத்தர் வந்து கான்டாக்ட் இது ஒரே நிமிஷம் வைபர் அதே இத மாதிரி நான் உன்கிட்ட கூட சொல்லிருக்கேன். क्वेश्चन இப்ப வந்து கேக்குறேன், ரஜினியா வரல, ரஜினியா வரல, அது முடிஞ்சு போச்சு. அதை ஏன் இப்ப பேசணும்? ஒரு நிமிஷம் வைபர், இது நான் முன்னாடியே உன்கிட்ட கூட சொல்லிருக்கேன். இது ஞாபகம் இருக்கா? டைம் பாஸ் ஸ்பேஸ்ல கூட நான் சொல்லிருக்கேன். ஒருத்தரை கொண்டாடுறதுனா கொண்டாடிட்டு போங்க. ஒருத்தர் கொண்டாடுறா கொண்டாடிவே. தேவையில்லாம கம்பேரிசன்ஸ் அபியூஸ்னு வரும்போது இல்ல கம்பேர் பண்ணலையே அவரு. கம்பேர் பண்ணலங்க. கம்பேர் பண்ணவே இல்லையே அவரு. களத்துல வரவங்களுக்கு தான் மரியாதைன்றத சொன்னாரு. எதுமே சொல்லல. உங்களுக்கு தெரியல அவரு. நீங்க பண்ணீங்கன்னு அதுக்கு அப்புறம் பதில் சொன்னாருங்க. களத்துல வர்றவனுக்கு தான் மரியாதைனாலே அது தெரிஞ்சு இவர் வரல, அதனால இவர் இன்டைரக்டா அடிக்கிறார். அததான் கேக்குறாங்க. நிறைய பேர் தான் வரல. கிடையாதுங்க. இப்போ கலங்கிறது வந்து போராட்டங்க. இது வந்து என்ன அரசியல் போராட்டங்க. இதுல வந்து என்னங்க அரசியல் இல்லப்பா. அதாவது ஒரு கருத்து சொல்றவங்க எல்லாருமே அரசியல்ல வந்திருக்கணுமா பிரசாந்த் ப்ரோ? ஓகேனா? ஆனா பிரசாந்த் அது ஓகேனா? இப்போ ஏன்னா அப்ப நீங்க क्वेश्चन கேக்குறீங்க ரஜினி வராது? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நான் என்ன கேக்குறேன்னா, களத்துல வந்தவங்க எல்லாருமே மட்டும் தான் வந்து பேசணுமா? அரசியல் கேள்விகள் கேட்கணுமா? அதுதான் என்னோட கேள்வி. ஏங்க அத விடுங்க. ஓட்டிங் பவர் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இருக்கு இல்லல. அதான் நான் கேக்குறேன். இல்லங்க, இப்போ நான் இப்போ ஒரு விவாதம் வைக்கிறேன். அதுக்கு நீங்க வந்து ஒரு எதிர் விவாதம் வைக்கிறீங்க, சரிங்களா?
தாராளமா இது வந்து டெமோக்ரஸிங்க, 100% இது ஓகே, அக்செப்டடுங்க. அபியூசரு இந்த மகன் அந்த மகன் இங்க பிறந்தியாடா, இப்படி உடம்பாடா, உனக்கு பூப்ஸ் இருக்காடா, இப்படி ஒரு 4000 பேர் கட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நீங்க ஒரு யூடியூபர் இல்ல, இந்த ஃபேன்ஸ் இத பத்தி உங்களுக்கு இல்லண்ணா, இது உங்களுக்கு தெரியாதா இல்லையாண்ணா? இப்போ விஜய் ஃபேன்ஸே இருக்காங்க, அவங்க யாரையுமே வந்து திட்ட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப சூர்யா ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, சூர்யா ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சூர்யா ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் திட்டதான் செய்வாங்க. அப்படிதான் நான் ஒரு பதில் சொல்றேன். நீங்க ஏன் டிப்ளமேட்டிக்கா ரிப்ளை வரவே மாட்டேது? ஏன் வந்து ஒருத்தனை வந்து அது எப்படின்னா ஏதாவது பண்ணி அபியூஸ் பண்ணி அவனை சைலண்ட் பண்ண உடனே ஏன் ரிப்ளை வருது? இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் நீங்க பாருங்க. நானுமே வந்து பயங்கரமான ரஜினி சார். நீங்க எக்ஸெப்ஷன் தலைவா. அப்படி சொல்ல முடியாதுங்க. எத்தனையோ பேர் எக்ஸெப்ஷனா இருக்காங்கல்ல. அப்போ அதுல யார் இங்க அபியூஸ்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு பாக்கணும். அந்த யோகியங்களை காமிக்கிறது. பிரசாந்த் இல்ல ஒரு பேர் தெரியாதவங்க தான் வர்றாங்க. அபியூஸ்னு யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். புரியுதுங்களா? who initiates நான் ரியாக்ஷனை வந்து ப்ளேம் பண்ணவே மாட்டேன். ப்ரோ இல்ல இப்ப ரஜினி ஏன் அரசியலுக்கு வரணும் கேள்வியே கேட்க கூடாதா? யாருமே கேட்டுட்டே இருக்கணும்னு கேக்குறேன். இப்போ உங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஏன் கேட்க கூடாது? இல்ல ஒரே நிமிஷம், அது முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. இல்ல உங்க ஒரு கேள்வியே கேட்க கூடாது. கேட்டா நீங்க ரஜினி ஃபேன், நீங்க ரத்தத்தை பாப்பீங்க, நீங்க உடம்புல என்ன ஓடுதுன்னு பார்த்துதான் நீங்க கேள்வி கேட்கணுமா? வைபர் எப்படி கேட்கணும்னா நீங்க வந்து கமலை கேளுங்க, திமுக கூட ஏன் கூட்டணி வச்சு அப்படி நீங்க அதை தான் கேட்கணும். ஏன் வந்து ரஜினி வரலன்னு நம்ம கேட்க கூடாது? அது சம்பந்தமே இல்ல. மாறா ஒரு நிமிஷம், சூர்யா ஃபேன் நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்கன்னு கேட்பாரு. அதாவது அவருக்கு வந்து அவருக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கேட்கணும். ஒரு நிமிஷம், அவரு இல்ல அவர் கடந்த காலங்கள்ல இதையும் கொஸ்டின் ஒரு நிமிஷம் அவரு முன்னாடியே இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. சரியா? இந்த எல்லாம் பேசிட்டு திமுக கூட கூட்டணி வச்சதெல்லாம் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி எல்லாரையுமே கேள்வி கேட்கலாம். திமுக பத்தி விமர்சிச்சிருக்காரு. அவ்வளவுதான் பாயிண்ட். இன்னைக்கு இந்த ரஜினி டாபிக்கே முடிச்சலாம். ஏன்னு சொல்றேன்னா 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவரு எவ்வளவு டைம் தான் இதுக்கே ஒரே விஷயத்துக்கு ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது? இல்ல ஒரே நிமிஷம், அது நான் சொல்லிக்கிறேன். அரசியல்னு வந்துட்டா நீங்க அறிவிச்சிட்டீங்க, அது வரல. அது வந்து அவரோட லைஃப்ல வந்து ஒரு பிளாக் மார்க் தான் அவருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே ஜி, ஓகே. அதுக்கு அந்த டைம்ல வந்த ட்ரோல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிட்டாலும் அது இல்லனாலும் அது ஓகே ஜி. அதுக்கு நீங்க அத பேசுனீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து அமைதியா எப்படி போவாங்க? அதை நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பதிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களுக்கும் பதில் இருக்குங்க, பதில் இருக்கு. இப்ப என்னன்னா முதல்ல ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் மாறா போட்டு குழப்பாதீங்க. கேட்கணுமா கேட்க கூடாதா? ஃபேன்ஸ் பேசட்டும். ஏன் கேட்க கூடாது? முடிஞ்சு போன விஷயம். ஏன் கேட்க கூடாது? அப்ப திமுகவை கேள்வி கேட்க கூடாது, அதிமுக கேள்வி கேட்க கூடாது. யாருக்கு முடிஞ்சு போன விஷயம்? உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம், அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, 3 பக்கம் அறிக்கை. ராணா விடுங்க, அதை விடுங்க. இல்ல சொல்றேன், இல்ல நான் கன்க்ளூஷன் சொல்லிக்கிறேன். நான் ஒரு விஷயம், இது எல்லாமே எதிர்வினை ஆற்றினது ஒரு பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் ஆரம்பிச்சு வச்ச ஒரு மேட்டர். இது ரொம்ப அப்யூஸ் வந்து ரொம்ப ஓவராக போகிறப்போ ஆற்றப்பட்ட எதிர்வினையை தவிர இங்கே வந்து தினமும் மனம் அமைச்சிட்டு தூங்குற யாருமே நாம கிடையாது. அது சபாவாகட்டும், வைபர் ஆகட்டும், ராணாவாகட்டும், மாறாவாகட்டும், தூங்குறப்ப நாளைக்கு காலையில் ரஜினியை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம், கமலஹாசனை பற்றி என்ன பேச போகிறோம் நம்ம யாருமே நினைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு அவனுக்கு வேலை இருக்குது. அதனால் என்னென்னா ராணாவுடைய பேச்சுக்கள் ரொம்ப நியாயமாக இருக்குது. நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், சபாவும் சரி, அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்குது. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. இன்னொன்று வைபர் வந்து தெளிவாக ஒன்று சொன்னார், கேள்வி கேட்கணும், கேட்டே தான் ஆகணும். ஏன்னா இது எடுத்து உட்காந்து ஒரு லென்த்தாக கான்வர்சேஷன் பண்ணோம் அப்படின்னா ரஜினி சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிங்கிறது அது வந்து அது பெரிய ஒரு கான்வர்சேஷன். அது பெரிய கான்வர்சேஷன். ஸோ பொதுமக்கள் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு டைம் திருப்பி அந்த கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இப்போ நீங்கள் டிப்ளமேட்டிக்காக ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு பதில் வரலாமே தவிர அங்கே அதை அப்யூசிவாக மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே பிரசாந்த் ப்ரோ, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு பதில் நமக்கு இல்லைன்னா அந்த கேள்வியை மறுபடியும் கேட்கறத தப்பு இல்லை. சரிங்களா? ஒரு ப்ராப்பரான பதில் இல்லைன்னா இங்க பதில் இருக்கு. இல்ல ராணா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த கேள்வி ஏன் திரும்பி வருதுன்னா அதற்கு ஒரே காரணம் தலைவரோட ஃபேன்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது
சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டாரு, சம்மந்தமே இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு அவர் ஒரு லைன்ல போயிட்டு இருக்காரு. அங்க போய் அவங்க அம்மாவை ஏன் கையை தொடல, அவங்க அம்மா ஏன் பக்கத்துல போல அப்படின்ட்டு அது ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மட்டும் தான் கேக்குறாங்களா? அது அஜித் ஃபேன்ஸ் கூட கேட்டாங்க. ரஜினி ஃபேன்ஸ் தான் ப்ரோ கேக்குறது. ஸ்பேஸ் போட்டு 8 மணி நேரம் அழுது, 8 மணி நேரம் அழுது. ஒரு நிமிஷம், நேத்து ஸ்பேஸ் போட்டு 8 மணி நேரம் கிட்டத்தட்ட அழுது. இதெல்லாம் உங்க சைடுல தாங்க நடக்குது இதெல்லாம். இதுக்கெல்லாம் எதிர்வினை தான் மத்தவங்க பண்றாங்க. நீங்க பண்ற ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை யாரா இருந்தாலும் எனக்கு புரியல. அங்க வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு ஏங்க, இது ஒரு பப்ளிக் ஃபாரம்ல நடக்குதுங்க. அப்ப ஒரு கேள்வி இருக்கு, கேக்குறாங்க. இல்ல ராணா, இது பண்ணிட்டு இருக்கீங்க, பப்ளிக் இஷ்யூ நடக்குதா? கேக்குறது கோமாளித்தனமா இல்ல உங்களுக்கு? இது ஒருத்த வந்து அத கட்சி கொடியை போட்டு கீழே யானை யானை பட்டிக்காட்டு யானை ஒண்ணு சட்டி போட்டு வருது பாட்டு போட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை கட்சி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அவங்களோட சித்தாந்தத்துல இல்ல அந்த ஸ்டாரையே உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, தட்ஸ் ஓகே, ஃபைன். ஆனா வன்மம் கொண்டு அவன் செய்யற ஒவ்வொரு செயலையும் எடுத்து அதை எப்படி நெகட்டிவா மாத்தி எங்க பரப்பலாம்? அந்த சத்தியன்னு ஒருத்தருக்கு வந்தாலும் பிரசாந்த் ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லவா? This goes back a long way. ஒரே ஒரு நிமிஷம் ஒண்ணே சொல்லிடுறேன். ஏன்னா நான் அந்த ரெப்ரசன்டேட்டிவா தான் இங்க வந்திருக்கேன். ரஜினி சாரோட ஃபேன்ஸோட இதுவா தான் நான் வந்திருக்கேங்க. அதனால அது பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அததான் நான் சொல்றேன். நானு அதற்கான எதிர்வினை தான் இவங்க ஆட்டுனது. நான் சொல்லவா, இது எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? இன்னைக்கு ராம்குமார் ஒருத்தர் இருக்காருல்ல, பேச்சாளர், பேச்சாளர் இருக்காருல்ல, ஒரு நிமிஷம் அந்த கமெண்ட்ஸ் போய் பாருங்க. ராம்குமார் என்ன பேசியிருக்காரு பாருங்க. ராணா, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்களா, பின்னாடி அவங்களுக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். அதுதான் நான் சொல்றேன். அதெல்லாம் நீங்க கவனிக்கலையே. எங்க இதெல்லாம் ஆரம்பிக்குதுன்னு நீங்க கவனிக்கல. அவரோட இல்ல ரஜினி சாரோட இன்டென்ஷன் என்ன, அவரோட அரசியல் புரிதல் என்ன, எதுவுமே உங்களுக்கு புரியாம பொத்தாம் பொதுவா மேலோட்டமா ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி கூப்பிடுறீங்க அவரை. இல்ல ஆமாங்க, நீங்க ஏங்க என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் காட்டவா? லெட்ஸ் பீ ஹானஸ்ட்ங்க. he tried, he couldn't do it. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. அவருக்கு அவ்வளவு தில் இல்ல, உள்ள வரல, இவ்வளவுதான் மேட்டர். இல்ல அது தப்பு. நீங்க இப்படி பேசுறதுதான் தப்பு. அவருக்கு தில் இல்ல, வரல அப்படின்னு பேச. ஏங்க அவர் வந்திருந்தா இங்க பல பேர் செத்துருப்பீங்க, கேன்வாசிங் பண்ணிருந்தா அந்த டைம்ல. அத ஒத்துக்க திராணி இருக்காங்க. இல்லங்க, இது என்னோட கருத்து. குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலாட்டுற வேலையை நீங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் பண்றீங்க நீங்களே. ராணா ஒரு நிமிஷம், ஒருத்தவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு ப்ரோ. ஒரு நிமிஷம், இட் ஷுட் நாட் பீ ஒரு அரசியல் பத்தி அவங்க விமர்சிக்கலாங்க. திமுக பத்தி கூட விமர்சிச்சு இல்ல, திமுக பத்தி கூட விமர்சிச்சிருக்காரு. சரிங்களா? அப்படின்னா யாரை பத்தி கருத்து வேற, உண்மைங்கிறது வேற. சரியா? சோ அது கருத்து, என்னோட கருத்துன்னு சொல்லுங்க. அத இப்படி ஒண்ணு பண்ணாரு அப்படின்னு சொல்லாதீங்க. என்னோட புரிதல் இதுதான் அப்படின்னு சொல்லுங்க. அததாங்க சொல்றேன். அதுக்கு அப்போஸ் நீங்க பண்றீங்க, அது நாம இங்க பேசித்தான் இருக்கோம். அப்புறம் இல்ல பிரசாந்த் ப்ரோ, இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த விஜய் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் இருக்கிற இந்த ஒரு இருக்குல்ல, இந்த ரிஃப்ட், இந்த ரிஃப்ட் வந்து பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க நடுவுல வந்துட்டு இவரை வந்து போட்டு நீங்க அடிக்கிறீங்க, இத பண்றீங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம். ஏன்னா முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு நீங்க பாக்கணும். இப்ப கூட ப்ரூஃப் இருக்கு. இது ரொம்ப முன்னாடி எல்லாம் இல்ல, 2021ல ஒண்ணு நடந்திருக்கு. ராம்குமார்னு ஒருத்தர் இன்னைக்கு வந்து டிவி கேக்கு இல்ல அது சொல்லணும்ல பிரசாந்த் ப்ரோ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அவரோட சித்தாந்தம், அவரோட பொலிட்டிக்கல் புரிதல் எதுவுமே இல்லாம எங்க ஆதரவு அவருக்கு ரஜினிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. இன்னைக்கு வந்து ஒரு ப்ராமினன்ட் ஸ்பேஸ்ல இருக்காரு. ஒரு நிமிஷம், விஜய் ஃபேன்ஸ் இல்ல எல்லாருக்குமே அவர் மட்டும்தான் உங்களுக்கு அவர் சொன்னா முடிஞ்சு போச்சா? அவர் சொன்னா கேட்டுருவாங்களா? ரெப்ரசன்டேட்டிவ்ங்க அவர் டிவிக்கோட. ஏங்க இவ்வளவு இந்த அளவுக்கு தான் புரிதலோட இருக்கீங்களா நீங்க? ஒரு சோசியல் மீடியால ஒண்ணு சொல்லிட்டா உடனே நாங்க வந்து எதிர்த்து போராடுவோம்னு ஒரு 10 பேர் சேர்ந்து ஸ்பேஸ் போட்டு இது பண்ணிட்டு இருப்பீங்க. நேத்து உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட வேலைகளை அவங்க பாத்துட்டு இருக்காங்க. உங்களோட அடுத்த படம் என்ன, அதை பாத்துட்டு போக வேண்டியது. நீ உனக்கு வந்து உண்மை தெரியலன்னா நீ பேச ஒரு, ஏன்னா நீயுமே வந்து விஜய் ஃபேன்ஸோட பயங்கரமா சண்டை போட்டுருக்க. அதெல்லாம் இப்ப பேச வேணாம். சரியா? ஒரே ஒரு கேள்வி, எதை வச்சு நீங்க சொல்றீங்க தைரியம் இல்ல அதனாலதான் வரல? நீங்க உங்களோட தாட் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அத விட்டுருங்க. இல்ல அவருக்கு அதுதான் புரிதல்னு சொல்லிட்டாருல, அதை விட்டுருங்க. அத பத்தி பேசணும் கேட்கணும்ல. இல்லங்க அந்த விஷயத்தை வச்சு ரஜினி தப்புன்னு சொல்றாருல. சரி, விஜயோட தைரியத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொஞ்சம் வரைக்கும் என்ன பண்ணி கட்சி ஆரம்பிச்சாருங்க. கட்சி ஆரம்பிச்சா எல்லாருக்குமே தைரியமா? எனக்கு ரஜினி பத்தி பேசிட்டு இருக்கும்போது எதுக்குங்க விஜய் தைரியத்துக்கு போறீங்க? இதுதான் உங்களோட தாழ்வு மனப்பான்மை. ஒருத்தவங்க
பத்தி பேசினா இன்னொருத்தவங்களுக்கு போறது. நான் என் பாயிண்ட் பண்றேன், நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்க, இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க. நான் என் பாயிண்ட், இந்த ரெண்டு நாளா இந்த பஞ்சாயத்துக்கு எல்லாம் காரணம் நம்மள தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு இழுத்ததுங்க. திருப்பி கண்டினியூஸா நான் முடிச்சிடுறேங்க. ஒரு பஞ்ச் ஆஃப், நான் எல்லா ரஜினி ஃபேன்ஸும் சொல்லல, ரஜினி சார் அவங்க டீம்லயே கேட்டாலும் கேட்கட்டும், அது என்ன ஆயிர போகுது, அதெல்லாம் ஒன்றாகாது. ஒரு பஞ்ச் ஆஃப் ரஜினி, அதாவது வந்து என்னன்னா என்னென்னமோ பேசுறானுங்க. ஸோ அதுக்கு எனக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுறதுன்னு தெரியாம ஆற்றுன ஒரு விஷயம் இது. நான் பாட்டுக்கு 7 போய் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன், ரொம்ப சிம்பிள். ஆனா என்னன்னா, நான் எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே நான் பண்ணவே கூடாது, ஒப்பீனியன்ஸே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தா நம்ம திருப்பி பேசதான் முடியுமோ தவிரங்க, வேற வந்து நான் போய் ஆஃப் ஆகி மறையிற அளவுக்கு எல்லாம் வந்து இல்ல பிரசாந்த், அந்த விமர்சனம் வந்து எப்படி இருக்குன்றது தாங்க மேட்ரு. அது நீங்க ஒரு ஃபேன்ஸ்ன்ற ஒருத்தவங்க பண்றது வந்து நானும் பிரசாந்த் ப்ரோ, நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனா ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இவர் பிரசாந்த் ப்ரோ வந்து அந்த ரஜினி ஃபேஸ்ல போய் பேசிட்டு இருந்தாரு. பட் அந்த கீழே அந்த கமெண்ட்ல எதுக்கு ரஜினி வந்து விஜய் பத்தி சேர்த்து இவருடைய போட்டோ போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க ஃபுல்லா? சொல்லுங்க, இதுக்கு எங்க இருந்து இருக்கிறீங்க நீங்க? யாரு பண்ணா கமாண்ட் கீழே ஃபுல்லா பண்ண எல்லாம் ரஜினி ரசிகர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லா. லியோ விடுங்க. இது ஏதோ சகதிங்க, இந்த சகதி நடந்துருச்சு, தட்ஸ் டோட்டலி ஓகே. இதுல ஏதாவது கான்சிக்வன்ஸ் வந்துன்னா அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப சிம்பிள். ஏன்னா இதுல யாரும் வேற எதுவும் யாருமே இன்வால்வ் கிடையாது. ஏதாவது பஞ்சாயத்து வந்துன்னா அது ஐ வில் ஃபேஸ் தட். அது ஒன்றும் பெரிய ப்ரோ ஸ்பீக்கர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பிரசாந்த் ப்ரோ அப்படியே எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோ, நீங்க போய் அந்த ஸ்பேஸ்ல பேசுறது தேவையில்லாதது ப்ரோ. உங்களோட லெவலுக்கு நீங்க போயிட்டு இல்ல நான் 100% அது பேசியிருக்க கூடாது வைபர், அது என்னோட தப்பு. ஏன்னா நான் வந்து உண்மையாலுமே, நான் இப்ப சபா இருக்காரு, இங்க எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தாலும் இங்க நான் ஜென்ரலா கண்டக்ட் பண்ற ஸ்பேஸ் என்னன்னா எல்லாருமே பேசணும், அவ்வளவுதாங்க. தட்ஸ் ஆல். இது வந்து சும்மா வந்து இது ஒன்றும் பெரிய, நாம இன்னும் பெரிய டான்லாம் கிடையாதுங்க. நான் அங்க போய் என்னோட சைடு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைச்சேன், சீரியஸா அவ்வளவுதான் நினைச்சேன். அவங்க சொல்ற கிளைம் என்னன்னா, நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், நீங்க வந்து அநாகரிகமா அங்க பேசுனீங்க, அங்க டிக்னிஃபைடா தான் பேசுனாங்க. நீங்க எடுத்துன்னே பாண்டான்னு ஆரம்பிச்சுங்க. அதுக்கு முன்னாடியே 2 நாள் ஃபுல்லா அபியூஸ் பண்ணி ஒருத்தர் நின்றுகிட்டு சைட்ல நின்று சிரிச்சாங்க, சர்ன்னு தலைக்கு கோவம் மாரிச்சுங்க. இவ்வளவுதான் மேட்டருங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் வந்து போனது ஒரே காரணம் என்னன்னா, சரி நம்ம சைடை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், என்னன்னு போய் நம்ம பேசுவோம், நம்ம சண்டைக்கெல்லாம் போலிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், என்ன மேட்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உள்ள போனேன். கச்சா முச்சான்னு அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உள்ள உட்காந்து ஸ்கெட்சை போட்டு நம்மளை எப்படின்னா ஒரு ஃப்ரேம் பண்றதுக்கே வர்றதுங்க. நீ இப்படி ஆளு, நீ இந்த மாதிரி ஆளு, இந்த மாதிரி. நான் எந்த மாதிரி ஆளுங்க? என்ன இல்லீகலா பண்ணிருக்கிறோம் நாம? அப்படிலாம் எதுவும் பண்றது இல்லைங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இன்னைக்கு என்ன பண்றானுங்க, ட்ரெண்ட் பண்றானுங்க, அதாவது என்னது சேஃப் உமன் ஃப்ரம் பிரசாந்த், சேவ் உமன் ஃப்ரம் பிரசாந்த்னு. அப்படியெல்லாம் உமன் ஒன்றும் தெரிச்செல்லாம் ஓடலைங்க. அது ஏங்க அப்படி ஏதாவது இல்லீகல் பண்ணியிருந்தா இந்நேரம் ஒரு கேஸ் ஆயிருக்காதுங்களா, தூக்கி உள்ள போட்டுருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க, உறுதியாக நடந்திருக்கும். அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தில். அப்போ ஸோ இது என்னன்னா, இது எனக்கு மட்டும் நடக்கிறது இல்லைங்க. யாராவது ஒருத்தர் வந்து எந்திரிச்சு நின்று ஒரு ஒப்பீனியன் சொன்னா அப்படின்னா அவனை போய் பர்சனலா ஒரு விஷயத்த வந்து ஒன்று இழுத்து பண்றதுங்க. இது எவ்வளவு நாள் திருப்பி நடந்துட்டே இருக்கிறதுங்க? இல்ல அதுதான் ஒரு ஃபேண்டம் இது பண்றது இல்ல பிரசாந்த் ப்ரோ, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மட்டும் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து ராணா ப்ரோ, நான் என்ன கேட்கறேன்னா ரொம்ப சிம்பிள் கேட்கறேன். மற்ற ஃபேன்ஸ்க்கு அறிவு இல்லை, ரைட்டுங்களா? ரஜினி சார் ஃபேன்ஸ் மெச்சூர் தானே, ஏன் இவங்க அது பண்றாங்க? பிரசாந்த், அறிவில்லாதவங்க எல்லா ஃபேன் பேஸ்லயும் இருக்காங்க, ஓகேவா? பைத்தியக்காரனும் எல்லா ஃபேன் பேஸ்லயும் இருக்காங்க. அது கடந்து போறதுதான் இது. நீங்க விட்டு எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னா இல்ல என்னன்னா ஒரு நான் இதை விட்டுற வேணும். நான் வந்து இதை வந்து உட்காந்து நாம இது போய் இழுத்துட்டு இருக்க போறது இல்லைங்க. டைம் வேஸ்ட் போகணும், அப்சல்யூட் டைம் வேஸ்ட்டுங்குது உண்மையாலுமே. உட்காந்துட்டு இது உட்காந்து திருப்பி பேசுறது அப்படின்னு அவன் இல்ல பிரசாந்த் ப்ரோ, ஒண்ணுதான், நீங்க வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் நிக்கிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் நடந்ததுன்னு முதல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க நீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏன்னா இதுல வந்து நீங்க இன்வால்வ் பண்றது வந்து சொல்றேன். நான் எந்த இடத்துலயும் நீங்க நல்லா பாருங்க, என்னோட ட்ராக் ரெக்கார்ட்ல ரஜினி சாரை வந்து அநாகரிகமா ஒரே ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே எந்த ட்வீட்லயுமே போட்டுக்க மாட்டேன். அநாகரிகமா ரஜினி சார்ன்னு போட்டு தான். அவர் ஏதாவது எனக்கு பிடிக்காம கேள்வி கேட்டா கூட ஏன் சார் இப்படி அப்படின்னு அந்த சாரு தான் போடுவோனே தவிர அநாகரிகமா ரஜினிகாந்த் அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. அவ்வளவுதான். அது உண்மையா மனசுக்குள்ள இருந்து வர மரியாதை, அவருக்கான பேசிக் மரியாதை அது. இது வந்து முழுக்க இவங்க உட்காந்து நோண்டில் நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். நான் இதை கட் பண்ணி கடந்து போயிட்டே இருப்பேனுங்க. திருப்பி பிடிச்சி இழுன்னு இழுத்தாங்கன்னா நான் பேசுறப்போ நான் கண்டிப்பா திருத்திக்கிறேன். நான் இன்னும் நாகரிகமா பேசுவேன், கண்டிப்பா பாயிண்ட்ஸ் கேட்பேன், அவ்வளவுதான்.
நான் எந்த விஷயத்த வந்து நான் சரியாக மாற்றிக்கணும்னா சபா சொன்னது வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன். இன்னும் பெட்டர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் பேசணும். நான் டு பி ஹானஸ்ட் என்னென்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதில்ல ஒரு 5% தான் கெட்ட வார்த்தைகளே வாயிலிருந்து வருது டு பி ஹானஸ்ட். அனாவசியமாக பேசுறது இல்லை நம்ம. அது வந்து அது ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பொது வழியில் பேசுகிறப்போ அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம். எனக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிளாக கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஒரு தமிழனா கண்டிப்பாக விஜய் பின்னாடி நிற்பேன். ரொம்ப வெரி வெரி சிம்பிள். எனக்கு இன்னொரு தமிழன் ஜெயிச்சு முன்னாடி அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ எனக்காண்டி அவன் வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி அவன் போராடுறான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிற்போம். கமல் சாருக்கும் நின்னோம், இதுக்கும் நிற்போம். அவங்க வளர்ந்து ஜெயிச்சாங்கன்னா சூப்பர், அவ்வளோதான். இதில் மற்றவங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அதில் யார் வர்றாங்க வரலைங்கிறதெல்லாம் கவலையே இல்லை. இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இவ்வளோ தான் நேற்று ரெஜிஸ்டர் பண்ணேன். அது ரெப்ரசன்ட் ஆகிட்டு அது எங்கெங்கேயோ போய் இங்கே வந்து சேர்ந்துருக்குது, அவ்வளோதான். இல்ல அந்த இது இருந்தா ஓகே. அதான் நீங்க கொண்டாடுறவங்க. அப்ப நான் இந்த வைபர் கிட்ட கூட நான் எப்பயுமே சொல்றதுதான், தாராளமா கமல் சாரை கொண்டாடு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த பக்கம் வர்றதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் இங்க வேற ஒண்ணும் கிடையாது. திருப்பி சொல்றேன், நான் வைபர் அந்த பஞ்சாயத்துல தனியா வச்சுக்கோங்க. நான் கொடியேற்ற நாள் அன்னைக்கு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ரஜினி சாரோட மென்ஷனை ரஜினின்னு கூட எங்கேயுமே நான் மென்ஷனே பண்ண கிடையாது. நான் வந்து உட்காந்து களத்துல போராடுறோம் வீரன். அவன் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் களத்தில் நிற்கிறவன் வீரன். அவன் தப்பு பண்ணுவான், அதெல்லாம் இருக்கும், தப்பு ரைட். இப்போ கமல் சார் இருக்காருன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் விட்றாங்க, என்ன கமல் சார் என்ன பண்ணார், திமுகக்குள்ளே போனாருன்னு. ஏய், அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் என்ன பண்ணணும்னு தெரியாது, புட்டிச்சு இழுத்தானா ஒரு கட்சியை வந்து தைரியமாக நடத்துகிற, அப்படி அவரோட அனுபவத்தில் ஒரு கட்சி நடத்துறாரு. அப்படிங்கிறப்போ அதை கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். அவரோட மூவ்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம், என்னங்க இப்படி போய் பண்ணிட்டீங்க, என்ன ஆண்டவரை இப்படி போய் கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லாம தவிர அவர் பண்ண அந்த அடிப்படை விஷயமே தப்புன்னு வந்து நம்ம பேச முடியாது, இவ்வளவுதான். இன்னொன்னு, நாம கிரிட்டிசிசம் மட்டும்தாங்க, நம்ம அதை தாண்டி எல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸா என்னைக்குமே பேசுனது கிடையாது. பேச வச்சது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இதுல என்னன்னா, நான் ஒத்துக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் மெச்சூரா நடந்திருக்கணும். நான் வேடன்கிட்டையும் நான் அதை சொல்லிக்கிறேன். இன்னொருத்தர் இருந்தாரு, அவருக்கான அவங்ககிட்டையும் சொல்லிக்கிறேன். நான் சபாகிட்டையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மெச்சூராக, இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்டாக வார்த்தைகள் பிரயோகங்கள்லாம் பண்ணியிருக்கணும். எல்லாமே இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம் இது. நம்மளை வந்து உட்காந்து நீ யார்ரா அப்படின்னு கேட்குறப்ப நான் இவன்டா அப்படின்னு தைரியமாக சொல்கிற தைரியம் நமக்கு இருக்குது, அவ்வளோதான். அதர்வைஸ் நோ, அதாவது வந்து காழ்ப்புணர்ச்சி, நோ இந்த ஸ்கெட்சு, நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, வேட்டையன் வர்றப்ப, அதெல்லாம் கிடையாது. அது எல்லா தமிழ் சினிமாவில் எல்லா படமும் ஜெயிக்கணும், எல்லாமே ஓடணும், அப்போ தான் நாங்கள் எல்லோரும் நல்லா இருப்போம், ரிவ்யூஸ்லேருந்து எல்லாருமே நல்லா இருக்கணும். சரி, இதை வச்சுக்கிட்டு அதை பண்ணுறேன், அதெல்லாம் அந்த அஜெண்டாலாம் நம்மளுக்கு கிடையாது. இது உங்கள் மூலமாக நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், அவ்வளோதான். இந்த டாப்பிக்கே இதோட முடிச்சுக்கலாம். இதை திருப்பி சொரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். இந்த புண்ணை சொரிஞ்சோம்னு வச்சுங்களேன், இது யாருக்குமே ஹெல்த்தி கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம் நார்மல் கான்வர்சேஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஜென்ரலாகவே சண்டை போடாதீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சண்டை போடாதீங்க. அண்ட் இன்னொன்று எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது தான், ஏன்னா பிடிச்சவன் பிடிக்காதவனுங்கெல்லாம் அவ்வளோ பெரிய கிரிமினல்லாம் நான் கிடையாதுங்க. நானும் அம்மாவுக்கு பயந்து, அப்பாவுக்கு பயந்து, தங்கச்சிக்கு பயந்து வாழ்கிற ஒரு பையன். அறிந்தோ அறியாமலோ என்னைக்காவது எப்பயாவது ஒரு தப்பு பண்ணிருக்கலாமே தவிர யாரையுமே வந்து இன்னொருத்த லைஃபை கெடுத்து வாழ்றது இது வரைக்கும் நான் பண்ணலைங்க, இனியும் அதை பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். அது பண்ண மாட்டேன். இல்ல பிரசாந்த் ப்ரோ, அதாவது நான் இவரு ராணா சொன்ன மாதிரி தான், நான் கூட வந்து தேவையில்லாம போய் ஒருத்தர் ரஜினியை பத்தியோ அது பேசுறது, தேவையில்லாம அவதூறு பரப்பு, அது எனக்கு நான் விரும்பி பண்ணல. ஏன்னா இவங்க பண்றது நமக்கு ஒரு எதிர்வினை, இப்படி பண்றீங்களான்னு அது ஒரு ட்ரிகர் ஆகும்ல, அப்படி பண்றது தானே தவிர எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் திருப்பி பண்றதுதான். அததான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி பேசியே ஆகணும், அதை நான் ஆக்சுவலி பிடிக்கல எனக்கு, சரிங்களா? இது வந்து ஒரு நீங்க பண்றதுக்கான ஒரு எதிர்வினை, அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். இப்ப நாங்களாம் ஒண்ணு ஆரம்பிக்கல, நாங்களும் ரியாக்ட் பண்றோம் தான், எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம்.
இது எல்லாருமே பண்ணுவாங்கன்ற, எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவரை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களா, ஒரு பதில் வரும் தான். அது வந்து எல்லாரும் பண்றதுதான் சொல்றேன். இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ சோசியல் மீடியா கல்ச்சர்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து விஜய் சாருக்கும் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் தான் வந்து இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுல மூணாவது மனுஷனா கமல் சாரோட ஃபேன்ஸ் வந்து தான் நிறைய பேர் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தான் அப்படி எனக்கு இல்லங்க. நீங்க வந்து அடுத்தவங்களை மட்டம் தட்டினாலே வந்து பதில் இல்ல நீங்க அடுத்தவங்களை தொடர்ந்து மட்டம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஐடி மாதிரி நடத்தி பண்ணிட்டு இருந்தா பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. இல்ல எல்லாருமே ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணணும்னா அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வெறுக்கிறோம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு யார் ஆரம்பிச்சான்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட ப்ரூஃப், என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, டேட்டோட சொல்லுவாங்க எப்படி என்ன ஆரம்பிச்சது அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கேக்குறீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் கேக்குறீங்களா அந்த மாதிரி போய்? கண்டிப்பா கேக்குறேன். யார் பேசுறது? ஹரிஷா? ஆமா வாங்க ஹரிஷ், வாங்க ஹரிஷ். கேக்குறேன், கண்டிப்பா கேக்குறேன். கேட்காமல நான் வந்து அங்க போய் உக்காந்துட்டு இருக்கேன். நானு அந்த ஸ்பேஸ்ல போய் உக்காந்தானே என்ன கிரிமினல் ஆக்கிடுறீங்கப்பா நீங்க எல்லாம். அங்க போய் if I take part in it. அப்ப நீங்க உங்க பேச்சுக்கே அங்க மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே? என்ன பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னா இருக்குங்கிற அவர்கிட்ட ப்ரூஃப் அவர் எடுத்து காட்டுறாருங்க. இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க, இவன் இப்படி பண்ணிருக்கான், இது அவன் போட்ட ட்வீட் தான், எல்லாத்தையும் எனக்கு காமிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, இங்க பாருங்களேன் சிம்பிளா ஒன்னு சொல்றேன். ஆனா நம்ம நிறைய அக்கேஷன்ஸ்ல இத பத்தியே பேசியிருக்கோம். நீங்களும் பாசிட்டிவா தான் பேசியிருக்கீங்க. யூ நெவர் மென்ட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் எனிதிங். பட் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா சைட்லயும் எல்லா அபியூஸ் பண்றவங்க இதெல்லாம் இருக்கதான் செய்வாங்க. நான் எந்த சைடுமே உத்தமர்கள் அப்படின்னு சொல்ல வரல, பண்றாங்க. பட் இப்போ விஜய் சார் சைட்ல இந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 50 பேராது போய் அவங்க காலரை புடிச்சு கேக்குறோம் பண்ணக்கூடாதுன்னு. இது ஒரு நாள் மட்டும் கேட்டுட்டு அவங்க திட்டினப்புறம் அங்க இருந்து போயிடுறது கிடையாது. கண்டினியூஸ்லி இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். வி ஆர் டூயிங் இட் எவ்ரி டே. நான் பண்றேன், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பண்றாங்க. இதை கண்டினியூஸா ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நடக்காது. இது என்னைக்குமே முடியுமா, இதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கொண்டு வர முடியுமான்னு தெரியாது. பட் வி ஆர் ஆக்டிவ்லி டூயிங் இட். அந்த மாதிரி உங்க சைட்ல ஏன் யாருமே பண்றது இல்லைன்னு மட்டும் தான் என் கேள்வி. ஹரிஷ், நான் இதுக்கு ஒரு கேள்வி கேட்கவா? லால் சலாம் ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் வந்து விஜய் சாரோட பேரை எடுத்து சொன்னாரு, இந்த மாதிரி அரசியல் வேற ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு ஆல் தி பெஸ்ட்னு. அந்த நிமிஷம் உங்க ஃபேன் சைட்ல வந்து என்ன ஸ்பேஸ்ல என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே நான் அன்னைக்கு என்ன ட்வீட் போட்டிருக்கேன், நான் அன்னைக்கு எல்லாரும் இங்க பாருங்களேன், நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இந்த ஸ்பேஸ்ல நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், அபியூஸ் பண்ணாதவங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அபியூஸ் ஒரு பண்றாங்கன்னா அன்னைக்கு என்னையும் சேர்த்து ஐடியலி டிசோன்ட் them for what they did. ஓகேவா? நீங்க வந்து அந்த மாதிரி ஆளுங்க கூட பேச்சே வச்சுக்க கூடாது. நீங்க வச்சுக்கிட்டீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் இல்ல நான் அந்த மாதிரி இன்டென்ஷன்ஸ் இருந்த நீங்க, ஏன்னா இப்போ எக்ஸ்பைரி அப்படிங்கறதெல்லாம் எப்பேற்பட்ட அபியூசர் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ப்ரோ நான் சொல்றேன், லெட் மீ ஆன்சர். நான் சொல்லிடுறேன் அந்த லால் சலாம் இஷ்யூ. அதுக்கப்புறம் நோண்டவே இல்லையா? அதுக்கப்புறம் நான் சொல்றேங்க, அதான் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றேன். இங்க பாருங்களேன், ஐ டோன்ட் டிசோன் பீப்புள், ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே சொல்றேன், எக்ஸ்பைரி இப்பவும் சொல்றேன். அவன் நாளைக்கு இன்னைக்கு அபியூஸ் பண்ணல, நான் திருப்பி நாளைக்கு பெருசா அபியூஸ் பண்ணாலும் அவனை நான் என் தம்பியா தான் பார்ப்பேன். ஐ டோன்ட் டிசோன் பீப்புள். சரியா? அண்ட் ஐ ஆம் நாட் சம்ஒன் டு டிசோன் எனி ஒன். அதாவது எல்லாருமே இப்ப நான் ஒரு டைம்ல ஒரு ஏஜ்ல இதான் பண்ணிட்டு இருந்திருப்பேன் மேபி. ஆனா நான் அந்த மாதிரி பண்ணலன்றது ஓகே, நான் ஐ டோன்ட் ஹேவ் ப்ரூஃப். பட் ஐ வுட் ஹேவ் டாக் டு சம்ஒன் இன் தட் சென்ஸ். இப்போ எனக்கு ஒரு ஏஜ், ஒரு மெச்சூரிட்டி வந்த அப்புறம் ஐ வுட் ஹேவ் ஸ்டாப்ட் இட். தட் டசன்ட் மீன் இப்ப பண்றவங்கள அவங்களுக்கு இட்ஸ் ஐ சீயிங் தட் as ஒன் ஆஃப் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் them அண்டர்ஸ்டாண்ட் as much as possible. அதுக்கும் ரொம்ப ப்ரீச்சியாவோ இதுவாவோ பண்ணிட்டு இருந்தா யாரும் கேட்க போறது இல்ல. பட் ஐ see that as my responsibility to keep telling them that இது வேணாம், இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்னு. இது நான் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. ஐ can't just take credit for myself. ஸோ இதை நிறைய பேர் பண்றாங்க, ஆக்டிவா பண்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரியா? அதனால அவன் எப்படிதான் திட்டுவான், அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடா, அவன் ஒரு லூசுன்னு அவனை கழட்டி விட்டு போறது வந்து எனக்கு 10 நிமிஷம் ஆகாது. ஆனா நான் சொல்லிதான் இங்க நடக்குதுன்னு நினைச்சிட்டு. இப்ப எக்ஸ்பைரின்ற பையன் வந்து எவ்வளவோ அவனே கரெக்ட்னு உணர்ந்து மாத்திக்கிட்டு, அலெக்ஸ் எப்படியோ இருந்தான். இன்னைக்கு ஆப்போசிட் ஃபேன் பேஸ்ல எல்லாருமே சொல்றாங்க. ஒரு அஜித் ஃபேன் வந்து சொல்றாரு, என்னங்க இவங்க எல்லாம் இப்படி மாறிட்டாங்க, இவ்வளவு நல்ல பசங்க ஆயிட்டானுங்க இப்போ அப்படின்னு. இந்த ட்ரிகர் பண்ணி விட்டு எப்பாவது ஒரு வாட்டி அவுட் பஸ்ட் ஆறது, ஏதாவது ஒண்ணு பேசுறது வந்து ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங். பட் ஐ கான்ட் ஜஸ்ட் கோ ரன் அவே ஃப்ரம் தெம் ஆர் டிசோன் தெம் அண்ட் டெல் நீ அப்படியே இருந்துக்கோ, நான் ரொம்ப நல்லவன். அப்படி கிடையாது. நான் அவங்க கூட தான் இருப்பேன்.
அவங்க கூட சொல்லுவேன். அதுக்குன்னு அவங்க அபியூஸ் பண்ற போது அந்த இடத்துல மேபி ஐ வில் நாட் பி தேர், ஐ வில் நாட் இன்வால்வ் வித் தெம், பட் இட்ஸ் ஐ சி தட் ஆஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கரெக்ட் தெம், அட்லீஸ்ட் டு த பீப்புள் ஹூ ரெஸ்பெக்ட் மீ. அது வந்து இப்ப என்னன்னா, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, உங்க சைட்ல ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள், நிறைய பேர் என்கிட்ட தனியா வந்து ரொம்பவே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனா அதை யாருமே ஒரு அபியூசர் கிட்ட போய் டைரக்டா டீல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அது ஏன் அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்டிவா யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுதான் என் கேள்வி. இங்க அபியூஸ் நீ பண்ணியா நான் பண்ணனான்றது கேள்வி இல்ல. இது நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இதுக்கு ஆரம்பிக்கும் போதே நான் பதில் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன் நானு. when I go and confront them, when I am asking them, அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது அவங்க ப்ரூஃபோட காமிப்பாங்க என்கிட்ட. இத பாருங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு ரீச் இருக்கு, இந்த மாதிரி போட்டிருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. இப்ப ராணா ஆஷிஷ் கிட்ட கேட்டா ஒரு நிமிஷம் ராணா ஆஷிஷ் கிட்ட கேட்டா எனக்கு ஒரு வே ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. இப்ப கபிலன் கிட்ட கேட்டா கபிலனுக்கு ஒரு வே ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. ஒரே செகண்ட், இது இந்த டாபிக் விட்டுருங்க. அம்சத்துனா வணக்கம் சொல்லுங்க. என்னன்னா புரோக்கர் பிரசாந்த் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கோவம் அது வந்து நாங்க இழுத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்காக எதிர்வினை ஆற்றுவோம்னு. அப்போ அவரை பத்தி நீங்க தப்பா நீங்க பேசுன அந்த ஸ்பேஸ் போட்ட ஆடியோல இன்னைக்கு ரஜினி ஃபேன் கோவப்படுறேன். இது ஒரு நிமிஷம், என்ன கேள்வி கேட்டீங்க ஒண்ணு பேச ஒண்ணும், அதுக்கப்புறம் நான் கேட்டீங்களா அந்த லெவல்ல ஒண்ணு பேசுறேன். ரஜினி சார் புரியல எந்த லெவல்ல? இப்போ புரோக்கர் பிரசாந்த் போட்டு ஆமா போட்டிருக்கேன். அதே லெவல்ல இறங்கி நான் பேசினா ஒத்துக்குவீங்களா? இல்ல நீங்க நான் அதான் சொல்றேன், நீங்க எவ்வளவு லெவல்ல கீழே நீங்க அந்த ஆடியோ நீங்க கேளுங்க, எவ்வளவு நாகரிகமா பேசுறீங்க, எவ்வளவு கஷ்டமா கேளுங்க பிரதர். திருப்பி நான் சொல்றேன் பிரசாந்த், இந்த ஒரு வேர்டுக்கு இந்த ஒரு வேர்டுக்கு ஒரு நிமிஷம் என்ன கேள்வி கேட்டேன்னா நான் பதில் சொல்றேன். பேசு காந்தி பேர மாதிரி பேசுனீங்க. என்னன்னா நான் வந்து நான் சொல்லவே இல்லையா காந்தி பேர மாதிரி பேசவே இல்லை, நான் பேசவே இல்லை. நீ அந்த மாதிரி என்ன டாக்குமெண்ட்ரி கொடுத்த ஜாக்கிரதை புரோக்கர் கண்டிப்பா என்னன்னா புரோக்கர் நான் என்ன கேக்குறேன்னா, நீ அத பத்தி போட்டதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். சாப்பாடு எனக்கு ரொம்ப கேக்குறேன் பேசுற நீ ஏன் அதை பத்தி பேசுற? அவர் எங்கயோ இருக்காரு, கண்டிப்பா பேச வேண்டிய வேலை. ஏன் நீ ஏன் அவரை பத்தி டிஸ்டர்ப் பண்ற? எதுக்கு எடுத்தாலும் நீ அதை பத்தி பேசிட்டு நான் கேக்குறேன். லிங்கா ரிவ்யூல இருந்து நீ அவரை எவ்வளவு பேசிட்டு வர நீ பாரு. இந்த ஜெயிலர் தவிர்த்து மீது எல்லா ரிவ்யூல எவ்வளவு அவரை பேசியிருக்க? எனக்கு ஞாபகம் இல்லாதெல்லாம் உங்களுக்கு 100% ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு திரைப்பட விமர்சனத்தெல்லாம் கூட ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கீங்க. ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்றாங்க. பிரதர் திரைப்படத்தை விமர்சனம் பண்றது எங்களுக்கு தெரியும், எந்த மோட்டிவ்ல பண்றாங்கன்றது எங்களுக்கு தெரியும். புரியுதா? அதை எக்ஸ்பிளைன். அதை நான் என்ன கேக்குறேன்னா, நீ ஒரு ஃபேன், இப்ப நான் உன்னை தப்பா பேசிருக்கேன் இல்ல, நான் தப்பா ட்வீட் பண்ணா நீ என்கிட்ட பேசு. சோற்றுக்கு இல்லண்ணா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. சரி, ஒரு வயசான மெச்சூரான நீங்களே புரோக்கர் பிரசாந்த் யூஸ் பண்றப்போ மத்தவங்க என்னென்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அத நீ சொன்னல ரியாக்ட்னு, நீ அந்த மாதிரி அவரை பேசும்போது கண்டிப்பா நான் ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மெசேஜ் இல்ல இந்த ட்வீட் விஜய் கொடியேற்றினா கேக்குறேன். விஜய் கொடியேற்ற கேள்வி கேட்ட விஜய் கொடியேற்றினார்னா நீ விஜய் கொடியேற்று பாராட்டு, அதை பத்தி நாங்க தப்பே சொல்ல. இதுக்கு தைரியம் வேணும் யாரும். அதுக்கு எதுக்கு நீ அது எப்படி ட்வீட் போட்ட? ரஜினிகாந்த் கொடியேற்ற அதாவது யாரை எப்படி ட்வீட் பண்ணா நம்ம முண்டமா நாங்கலாம் சொல்லு. பிரசாந்த், நீ எதை மார்க் பண்ணி ட்வீட் போறன்ற அளவுக்கு நாங்க புரிஞ்சுக்க கூடிய சக்தி இல்லாதவங்களா? இல்லண்ணா, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளான்னு கேக்குறேன். உன்னை யார் பெரிய ஆளுன்னு சொன்னா? எனக்கு அப்படி சொல்லல. நான் உன்னை நீ தேவையில்லாத அவர் ஏன் இருக்கிறேன்ற நான் கேக்குறேன். நான் ஒரு டாபிக்கா இருக்கக்கூடாது. புரியல. அது ஏன்னா பிரசாந்த் ப்ரோ, நீங்க வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, that you cannot deny. நீங்க வந்து நீ ஃபாலோ பண்றாங்க எனக்கு கூட தெரியும். நீ யாரை மீன் பண்ணி ட்வீட் போடுறேன்ற. இல்ல அப்துல் ப்ரோ, ராணா பிரதர் சொன்னதுதான். நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன் சரிங்களா. நான் 7 என் வேலையை பார்த்துருக்கேன் சரிங்களா.
நான் அந்த ஒரு ட்வீட் போட்டேன். அதுக்கு திருப்பி ஏங்க இதை பண்ணாதீங்க தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரிடா, ஓ நாம இந்த அர்த்தத்துல போட்டோம்னான்னு எடுத்திருப்போம். இப்போ உங்களை மாதிரியான உணர்ச்சி பட்டவங்க எல்லாருமே இந்த புரோக்கரு அந்த பையன் இந்த பையன் ஒரு நாள், ஏன்னா நீங்க தான் அதுக்கு வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உங்களோட ட்வீட் சொல்றேன். ஏன்னா நீங்க தான் அந்த அந்த கேங், நீங்க ஒருத்தர் பண்ணா ஏன் சொல்ற ஒருத்தர் பண்ணான்னு, அதாவதுன்னா இவ்வளவு மெச்சூரா பேசுற ஒரு ரஜினி ஃபேன் நீங்களே பண்ணும்போது அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நேச்சுரலாவே எல்லாருமே பண்றாங்கண்ணே. உங்களுக்கு புரியுதாண்ணே? இதுதான் பிரச்சனை. நீங்க சொல்றதுக்கு நான் இந்த ஆடியோ எல்லாம் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி வந்த எனக்கு வந்த எதிர்வினை அவ்வளவு கேவலமான எதிர்வினை. நான் அதை பொறுமையா தள்ளி குடிச்சிட்டே போயிட்டு இருந்தேன். சரி போயிட்டு போகுது. இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் அப்சர்வ் பண்ணதை ஒண்ணு சொல்றேன். நீங்க அந்த கோட் ட்வீட் ஒண்ணு நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து கிங்ஸ்லின்னு ஒருத்தர் வந்து ரிப்ளை போடுறாரு, ஓகேவா? அதுல நான் அபியூஸ் எதுவும் பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு கோட் ட்வீட் வருது, அதுக்கு பதிலா ஒண்ணு வருது. அது வளர்ந்து 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 வளர்ந்துதான் வந்து இது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயமா இல்ல பிரதர். ராணா ப்ரோ அந்த ட்வீட்க்கு மட்டும் நான் ரிப்ளை இல்ல ப்ரோ, அது வந்து ஒரு சாம்பிள் தான் ரிப்ளை பண்ணேன். பிரசாந்த் அண்ணா அம்ஜத்ண்ணே, அண்ணா சாரிண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா, உங்களுக்கு உங்க மேல இருந்து ஒரு பேசிக் மரியாதை. ஓகே நான் அக்செப்டட், நான் போட்டது தப்பு, நான் எனக்கு புரியுது. ஆனா என் தலைவனை பத்தி பேசும்போது எனக்கு ஏற்பட்ட ஆதங்கம் தான் அது, ஓகேவா? அதேதானே உங்களுக்கு தலைவன் வருது அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு உங்களுக்கு புரியுதானே? உங்களுக்கு தலைவன், எனக்கு தலைவன்லாம் எவனும் கிடையாது. எங்களுக்கு தலைவன் எங்களுக்கு தலைவன் இல்ல அதுதானே சொல்றேன். என் சுயத்தை சோதிக்கும் எனக்கு நான் தான் தலைவன். பிரசாந்த் 10 வருஷமா ட்வீட்ல இருக்கு. அப்புறம் ஒரே நிமிஷம் பிரசாந்த் ப்ரோ, நான் உங்ககிட்ட வந்து ஆல்மோஸ்ட் நீங்க வந்து வெப்கேம்ல பண்ணிட்டு இருந்தீங்கல்ல ரிவ்யூ, அப்பல இருந்து இதுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஜெயிலருக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ரிவ்யூ சிஸ்டம் ஏதோ கொண்டு வரணும்லாம் சொல்லியிருந்தீங்க, அந்த ஸ்பேஸ்ல கூட நான் பேசினேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியும். அப்ப கூட நான் சொன்னேன் இத்தனை வருஷமா நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன், அப்ப நம்ம பேஸ்புக்ல கனெக்டடா இருந்தோம், அப்ப பேசிட்டு நான் சேட் கூட பண்ணிருக்கேன் உங்ககிட்டன்னு. அப்போ உங்ககிட்ட கேட்டிருக்கேன் யாரோட ஃபேன் நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ, அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா இதே வார்த்தை தான் சொன்னீங்க, அதாவது நான் ஒரு நல்ல படத்தோட ரசிகன், நான் ஒரு ஹீரோக்கு ரசிகன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் இப்போ நானே ஒண்ணு ரீட்வீட் பண்ணி நீங்க போய் பாத்தீங்கன்னா, அதாவது வாரிசுக்கு வந்து நீங்க எதெல்லாம் பாசிட்டிவ்னு சொன்னீங்க அத வந்து அதே வந்து நெகட்டிவா அண்ணாத்தைக்கு சொல்லிருக்கீங்க. சோ தேர் இஸ் an affinity. விஜய் மேல ஒரு அஃபினிட்டி இருக்கு உங்களுக்கு, அத ஒத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன கலாய்ங்க ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. எதுக்கு எடுத்தாலும் நீ எவ்வளவு அவரோட துப்பாக்கி ரிவ்யூ பாத்திருக்கீங்களா? எவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க தெரியுமா விஜய் ஃபேன்ஸோட? நாங்க எந்த ரிவ்யூக்கும் நாங்க எந்த ரிவ்யூக்கும் நாங்க ரியாக்ட் பண்ணது இல்ல. பட் ரீசன் என்னன்னா அவர் சும்மா இருக்காரு, நீ எதுக்கு அவர் சாப்பாடு போடுறாரு, அவர் வீட்டுல ஒண்ணு சேர்க்கிறாரு, இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு ஏன் நான் பேசுறேன்னா, இது ஏன் பேசுறேன்னா அம்ஜத் மாதிரின நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அம்ஜத் கான் மாதிரியே முன்னாடின பல பேர் வந்து உட்காந்துட்டு மாமா குண்டா பிரசாந்த் அதுதான் நான் சொல்றேன். அவங்களை ட்ரிகர் பண்ணது உன்னுடைய ட்வீட். நான் திருப்பி அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒருத்தவங்களை தாழ்த்திட்டு ஒருத்தவங்க கூட நல்லா பிளஸ்ஸா போனது அந்த மாதிரி ட்வீட் பண்ணாத. நீ ட்ரிகர் குடுக்குற ஒரு ஃபேன் அமைதியா இருந்தாலும் இல்ல கண்டிப்பா இல்ல. நான் அதான் சொல்றேன், அதான் திருப்பி சொல்றேன், நீ ட்ரிகர் பண்ற மாதிரி ட்வீட் போடும்போது ஆப்வியஸ்லி ட்ரிகர் ஆகும். ஹியூமன் தானே, ரோபோட் இல்ல எல்லாம் ஹியூமன், கண்டிப்பா ட்ரிகர் ஆகும்ல. அதான் சொல்றேன், இப்ப நீ ட்ரிகர் ஆகி ட்வீட் போடுற, அதுக்கு எதிர நீ ஆட்ட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம். கொட்டு உரசுனா இப்ப எல்லாரும் கதறானுங்களாண்ணே, ஒரே ஆள் தான் நானு, சுத்தி இருக்கிற எல்லாரும் கதறாங்களா, அவ்வளவுதானே. ஸோ அதனால என்னன்னா ராணா சொன்னதை நான் ரொம்ப மதிக்கிறேன். எனக்குன்னு ஒரு சின்ன பொசிஷன் இருக்கு, அதை நான் கண்டிப்பா மதிக்கிறேன். அது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அதை நான் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. கண்டிப்பா நான் என் வேலையை பண்ணிட்டு ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்க்கை இங்க வந்தனோ தவிர பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் பண்றதுக்குலாம் நான் எல்லாமே பிரசாந்த் எல்லாமே அதுதான், எல்லாம் அவன் ஃபேமிலி அவன் லைஃபுக்காக வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். ஒரு அபிமானி சரி, அவருக்கு அதான் சொல்றேன், அவரு அமைதியா இருக்காரு, அவர் எதுவுமே பேச மாட்டாருன்றதுக்காக நம்ம அவரை சும்மா பிடிச்சி நோண்டினே இருந்தா அதே தானே. நான் அமைதியா இருக்கிறோம் பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி
வந்து ரிப்ளைல வந்து நீ ஒண்ணும் இல்ல, நீ இப்போ நீ அந்த ட்ரிகர் இல்ல நீ அந்த ட்வீட் நீ அந்த அது மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி போட மாட்டேன்னு வச்சுக்க. இல்ல ட்ரிகர்லாம் இல்ல வினைக்கு எதிர்ப்பு என்ன நேத்துல இருந்து இல்ல ஒரு 2 நேத்துல இருந்து நீ போட்டிருக்க ட்வீட் எல்லாம் பாரு, கண்டிப்பா ஒரு ரஜினி ஃபேனுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லண்ணா ஒரு நான் இப்போ ஒரு ட்வீட் போடுறேன், திருப்பி டேய் பிரசாந்த் நீ மோசம்டா அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாதுண்ணா. என்ன நீ வந்து ஒரு அம்மாளுக்கு பிறக்கல, அது பண்ணல, இது பண்ணல அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டுன ஒரு டேக் ஒண்ணு போட்டு ட்ரெண்ட் பண்றீங்கல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது நீ ஒரு நாள் பண்ணும்போது ஒட்டுமொத்தமா சேரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி தான் ஆகும். நான் அதுதான் சொல்றேன், நான் ஏன் அதுக்கு இடம் கொடுக்கணும்ன்றேன், நீ ஏன் அது மாதிரி பண்ற? அதான் சொல்றேன். இல்ல தலைவா, இங்க மேட்ரு என்ன தெரியுமா, பேசக்கூடாது தலைவா, நீ பேசு. நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. மறுபடியும் you are misunderstood this entire issue. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நேத்து ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு, அதுக்கு நீங்களே ஒரு பதில். நீங்க என்ன ட்வீட் பண்ணிருக்கீங்க? டிவிகே விஜய் ஃப்ராட்னு ட்வீட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன? அப்போ களத்துல இருக்கிறவங்க பேசட்டும், களத்துல இருக்கிறவங்க பேசட்டும்ன்றது இந்த மாதிரி பண்றவங்களுக்கான ஒரு பதில் தான், அது எதிர்வினை தான். விஜய் ஃபேன்ஸ் எவ்வளவு ட்வீட் பண்ணிருக்காங்க, என் லைன்ல வந்து இல்லங்க ராணா பண்ணிருக்காருங்க, அவர் பண்ணிருக்கத பாருங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பண்றவங்கள ஒரு விமர்சனம் பண்றாரு, இதுக்கு அவருக்கு உரிமை இருக்குங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். என்ன பண்ணிருக்கப்பா, என்ன பண்ணிருக்கீங்க? டிவிகே விஜய் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கேன் பாருங்க கொஞ்சம். அந்த மாதிரி இங்க அரசியல் களத்துல இருக்கிறவங்க பேசட்டும், அதாங்க இங்க அரசியல் களத்துல இருக்கிறவங்க பேசட்டும் அப்படின்றதுதான் மீன் பண்றாரு, தவிர யாரையுமே ஒரு குறிப்பிட்ட பேச முடியாதுங்க களத்துல. அதாவது ஒரு போலீஸ் ஆகணும்னா முதல்ல திருடனா இருந்தாதான் போலீஸ் ஆக முடியும். மறுபடியும் அந்த டாபிக் போகலாம். பட் நீங்களே ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்களே ஒரு உதாரணம். நான் ஒரு உதாரணம் எல்லாம் கிடையாது, நீ முதல்ல கண்டதுக்கெல்லாம் உதாரணமா இருக்காது. புரியுதா? தேவையில்லாத அக்யூசேஷன்ஸ் எல்லாம் என் மேல வைக்காத. என்னன்னு ப்ரூஃபோட காமி. நான் என்ன பேசியிருக்கேன், ஏதாவது அநாகரிகமா டிரகேட்டரியா பேசியிருக்கேன்னா முதல்ல காமி. பாருங்க ரீட்வீட் பண்ணிருக்கீங்க பாருங்க, அவ்வளவுதான். என்ன ரீட்வீட் பண்ணிருக்கேன்? ஏதாவது அபியூஸ் ரீட்வீட் பண்ணிருக்கேன்? ஓகே ரைட் தலைவா, தேங்க் யூ ஆல். அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு நம்ம 7 வழக்கம் போல கம்மன் நான் பாட்டுக்கு வேலையை பாக்குறேன். நோட்டா பெறுத்தீங்களா சந்தோஷம். இல்ல பிரசாந்த், எனக்கு ஹர்ட் ஆனது தலைவர் கத்தா பேசினாலதான், அதனால நான் போட்ட ட்வீட் எனக்கு ஹர்ட் ஆனது. இல்லண்ணா அண்ணா உங்க மேல எனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, நல்லா இருக்கு. பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க, நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க வந்து இங்க உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையோ, டெமோக்ராட்டிக்கான ஒரு இது இல்லையா, ரைட்ஸ் இல்லையோன்னு யாரும் இங்க சொல்லல, யாரும் இது பண்ணல. என்னன்னா இப்ப எனக்குமே நான் எதுக்கு இது கூட வந்து இன்டர்ஃபியர் ஆகுறேன்னா, இந்த அபியூசிவ் ஸ்பேஸ் இதுக்கெல்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பேரிசன் அப்படின்னு இங்க வரும்போதுதான் இங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ட்ரிகர் ஆகி ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கு நீங்க எதிர்வினையா ஆகுறீங்க, அது பெருசாயிட்டே